ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இது 71வது நாள் 72வது எபிசோட் 16 டிசம்பர் என்று ஒவ்வொரு நிகழ்ச்சியுடைய ஒரு பார்வை. நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்கிற கியூஆர் கோட் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இந்தியன் அக்கௌண்ட், யூகே அக்கௌண்ட் இருக்குது. யூஎஸ் நேயர்களுக்காக பேபால் அக்கௌண்ட்டும் அதில் இருக்குது. நம்ம சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் சப்போர்ட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படிங்கிற கேட்டகரியில் எங்களுக்கான சப்போர்ட்டுகளை கொடுங்க. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது பிஸ்னஸ் அக்கௌண்ட் கிடையாது. இன்றைக்கி நமக்கு லைவில் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த தருண் விக்னேஷ், ரோஹித் சிவா, அரவிந்த் டைரிஸ், பிரியா, இவங்க 4 பேருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இதுவரை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். விஷயங்களை பார்க்க போகிறோம். ஏன்னா இன்னும் வந்து ஒரு 4-5 வாரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதன் பிறகு வந்து யார் அவங்களுடைய எல்லா கேமுடைய மாற்றங்களும் இங்கே யார் என்னென்ன நடக்க போகிறாங்க, யார் பக்கம் நிற்கிறாங்க எல்லாமே ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாள். யார் பக்கம் நிக்கிறாங்க, யார் வந்து சகிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம், யார் பக்கம் நிக்கிறாங்க எல்லாமே ஒரு சைலண்ட்ல போட்டும் வருது சார். சாரி, இந்த சவுண்ட் நீங்க அதுதான் அங்க நான் சவுண்ட் குறைச்சேன்ல, அதே மாதிரி தான் அதுவும். யார் பக்கம் நிக்க போறாங்க, யார் பக்கம் நிற்கிறாங்க, அவங்களுடைய தேவைகள் என்ன, சில பேர் தேவைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நகர்ந்து போகிறதுலேருந்து இன்றைய முக்கிய நிகழ்வுகளாக பார்க்குறது வந்து விஷால் வந்து விஜய் விஷால் கேப்டன் ஆனார். சௌந்தர்யா வந்து முதுகில் குத்துனாங்க. ஜெஃப்ரி குத்துனது வந்து நியாயமாக இருந்தது. ஜெஃப்ரி வந்து சௌந்தர்யாவுக்கு சொன்னது நியாயம். அதே மாதிரியான ஒரு நியாயத்தை தான் ஜாக்லின் எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி வந்து முத்துவுடைய ஸ்மார்ட்டான பிளே ஒன்று இருக்குது இன்னைக்கு. அதே மாதிரி மஞ்சரி செய்த வேலைகள். ஸோ இந்த விஷயங்கள் அதன் பிறகு வந்து இது என்னென்ன டாஸ்க், இது சாப்பாட்டுக்கான அந்த கிராசரி டாஸ்க்கு, அதில் யார் என்ன ஜெயிச்சாங்கன்றதெல்லாம் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம், பேச போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நிகழ்ச்சிக்கு போகலாம். ரைட். ஸோ வந்த அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றியை அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். மகிழா கண்ணன், ஆர்டிகே, பாமதி குலராஜன், சையத் அலி, விஜயகுமார் ராஜேந்திரன், ஆர்டிகே, சரண்யா, பிரியா, கௌரி கோபாலகிருஷ்ணன், ஷம்மி அண்ட் கவிதா வர்ஷினி, ஆனி அண்ட் பராமணி, ராஜபாண்டியன், எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி. ஷம்மி வந்து இன்னைக்கு தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பேர் என்ன, ஆலன், அவர் வந்து உங்களை பற்றி நல்லா பேசியிருந்தார் ஸ்பேஸில் அப்படின்ட்டு அவங்களும் சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் அதை வந்து நம்மளுக்கு வந்து கவனத்துக்கு எடுத்து வந்தீங்க. மிக முக்கியமாக அதை வந்து வீடியோவும் கட் பண்ணி அனுப்பிச்சது வந்து வெண்ணிலா, அவங்க தான் அனுப்பிச்சிருந்தாங்க. வீடியோ கட் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஆலன், ரொம்ப நன்றி. நாம் வந்து 7 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். அதற்கான அங்கீகாரங்கள் தொடர்ந்து அதுவாக, ஏன்னா நான் வந்து ரிவ்யூ பண்ணுறதோ இல்லை மீடியாவில் வந்து எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது. ஒரு நாள் திடீர்னு டிவியில் வரும்போது என்னம்மா அவன் டிவியில் வரான்னாரு எங்கள் அப்பா. அதுதான் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு என் தங்கச்சிங்களுக்கே தெரியாது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவானுங்க, யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு சொந்தக்காரன் வந்தக்காரன் எல்லாரும் சப்ஸ்கிரைப்னுவான். நான் ஒரு நாள் அதை செஞ்சதே கிடையாது. இந்த மாதிரி வர்ற அன்பை தான் நான் விரும்புவேன். இந்த மாதிரி வர்ற விஷயங்கள் தான் நான் நம்புவேன். அதே மாதிரி கீர்த்தி ஃப்ரம் யூஎஸ், இந்த ப்ராடக்ட் இது வந்து காலில் வந்து நீங்கள் வந்து சூடுக்காக அதை வச்சுக்கோங்க அப்படின்னு அனுப்பிச்சா அந்த அன்புக்கு மிக்க நன்றியும் பேரன்பும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது நிகழ்ச்சியில் வந்து நான் வந்து டோட்டலாக போகிறது மாதிரி ஒரே ஒரு சின்ன விஷயங்கள் தான். எந்த உறவிலும் சகித்து கொண்டு இருக்காதீர்கள். ஒருத்தவங்க தப்பாக நினச்சிக்குவாங்க, நம்ம அவங்கள விட்டு போனால் என்ன ஆகும், கடமைக்கு இருக்காதீங்க, கடமைக்கு பதில் சொல்லாதீங்க, கடமைக்கு பேசாதீங்க. ரீசெண்ட் டேஸில் வந்து நான் வித்யா பாலனுடைய ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அந்த இன்டர்வியூவில் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னா, டெய்லி அவங்க கிட்ட பேசணும், பழகணும், சண்டை போடணும். இதுதான் ரிலேஷன்ஷிப்பு. கடமைக்கு வந்து கற்பூரம் காட்டிட்டு போகிறது வந்து ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஸோ அது அப்படியே வரும் மேடம், அப்படியே வரும். இன்னைக்கு நிகழ்வுல பாத்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து அவங்களுடைய உண்மை முகம் மிக கேவலமாக வெளிப்பட்டதுன்னு நான் சொல்லுவேன். இந்த துரோகத்தை யாராலையுமே ஏத்துக்க முடியாது. உங்களை யாரும் கூப்பிடவே இல்லை, நீங்க ஏன் வாங்கன்னு யாரும் சொல்லவே இல்லை. நீங்களா வந்துட்டு நீங்களா ஒண்ணு நினைச்சுக்கிட்டு நீங்களா ஒண்ணு அதுக்கு பதில் சொல்லி அதுக்கு நீதான் காரணம்னு சொல்றது இருக்கு பாருங்க. மிக மிக கேவலமான, மிக மிக இது இந்த அவமானங்களையும் இந்த கஷ்டங்களையும் நான் உணர்ந்திருக்கேன். நான் இது மாதிரி ஓடி ஓடி நின்று, உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியில் நம்ம வந்து உழைச்சி தள்ளியிருப்போம். ஏங்க நானே சொல்றேன், எனக்கெல்லாம் வந்து 20 நாள் எழுதுனாதான் எனக்கு வந்து, அதாவது 1 மாசத்துக்கு சம்பளமே இல்லாம வேலை செஞ்சு என் திறமையை நிரூபிச்சாதான் வந்து உங்களுக்கு வேலையை கொடுப்பேன்னு சொல்லி என்னை வந்து 1 மாசத்துக்கு சம்பளமே இல்லாம என் பெண்டை கழட்டி வேலை வாங்கினாங்க.
ஆனா ஒண்ணுமே இல்ல, ஒரு 3/4 போட்டு வந்து டக்குன்னு ஒரு அது அனுபவமே இல்லை. நான் வந்து அனுபவங்களே நான் வந்து பட்டியலிட்டு வச்சிருக்கேன். அனுபவங்களே இல்லாம உள்ளார வந்து பண்ண அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை, வந்தாங்க பண்ணாங்க. ஆனா ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கும்போது இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டவனை விட்டுட்டு நேத்து வந்தவங்களை தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறது மாதிரி ஒரு வழி. லக்கி பாஸ்கர்ல சொல்ல பத்தியா, இவ்வளவு பண்ணி நான் இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னும் போது அங்க யாரோ ஒரு சொந்தக்காரனை கூட்டு வந்து நிக்க வச்சு உங்களுக்கு வந்து அவன் திருட்டு பையன் தெரியும், அந்த திருட்டு பையனை தான் கூட்டு வந்து அவங்க வந்து ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. ஆனா நேர்மையா உழைச்சவனுக்கு என்ன மாதிரி யோசிச்சிருப்பாருங்க. அதுதான் இன்னைக்கு வந்து அந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவமா நான் பாக்குறேன். நீங்க வந்து பாமதி இவங்களோட வந்து விட்டுருந்தீங்க. அதன் பிறகு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா கவிதா வர்ஷினில இருந்து. இல்ல விடுங்க, நாங்க டக்குன்னு வாங்க. என்னங்க நீங்க இல்ல நீங்க யார் வந்தாங்கன்னு நீங்க வாங்க. நீங்க அது வந்து ஓகே, இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதே வந்து என்னன்னா கேப்டன்சி டாஸ்க்ல இருந்து பிக் பாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அதாவது இந்த ஒரு 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 விளையாட்டே இருக்கு இல்லைங்களா, அதை பார்க்கும்பொழுது நமக்கு எப்படி தெரியுது, ஓ உங்களுக்கு விஷால் வரணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன் அப்படி இருந்ததுன்னா, விஷாலுக்கு இந்த வீட்டுல எத்தனை பேர் சப்போர்ட்டர்ஸ், முத்துவுக்கு இந்த வீட்டுல எத்தனை பேர் சப்போர்ட்டர்ஸ், ஜாக்லினுக்கு இந்த வீட்டுல எத்தனை பேர் நிப்பாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். முக்கியமா அந்த டீமுக்கு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும், வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த டாஸ்க் வச்சதுமே சோஷியல் மீடியால எல்லாமே கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க கதை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு விஷாலுக்கும் நாங்க அருணுக்கும் தான் வந்து நாங்க சொம்படிச்சுட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம் சொல்லிட்டு போக வேண்டியதானே. ஏன்னா இதே மாதிரிதான் நீங்க சௌந்தர்யா வந்து கேப்டன்ஷிப்ல நிக்கிறப்பையும் அது வந்து கூட்டமா ஒரு டாஸ்கா வச்சீங்க. வேற தர்ஷிகா அவங்களுக்கு வந்து அவங்களுக்காக விளையாடவே இல்லை. அதே விஷயத்தான் இப்ப இன்னைக்கு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிகழ்ச்சி அந்த டாஸ்க் என்னன்னா எவ்வளவு வெயிட்ட தள்ளின்னு போய் அந்த பக்கம் விடுறீங்க. ஆரி அர்ச்சனா, அதுக்கப்புறம் நான் வந்து ஜாக்லின் பாக்குறேன். அதாவது டீமே சேர்ந்து ஒருத்தவங்க அடிச்சுட்டே இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நான் அங்க பாக்குறேன். அது பிரச்சனை கிடையாது. அதுதான் இன்னைக்கு அப்படிதான் ஒரு விஷயமா தான் பார்த்தேன். ஓகேவா? சோ இதுல என்ன அப்படின்னா டாஸ்க் இதுதாங்க. ஒரு கூட மாதிரி இருக்கு. இந்த அஞ்சலி 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 அதுல தள்ளினே போவாங்கல்ல அந்த பாப்பாவை, அந்த மாதிரி ஒரு இது அது உள்ளார உட்கார வச்சு தள்ளிட்டு போய் அந்த பக்கம் உடனே லைனுக்கு கிராஸ் பண்ணி எவ்வளவு வெயிட்ட நீங்க தூக்குறீங்க அப்படிங்கறது தான் வந்து தள்ளுறீங்க அப்படிங்கறது தான் டாஸ்க். யார் யார் இவங்களுக்கு நிப்பாங்க அப்படின்னும் பொழுது அவங்களா வாண்டடா எழுந்து நின்னு நான் நிக்கிறேன் அப்படின்னு சொன்னது வந்து பாத்தீங்கன்னா பவித்ரா, பிறகு வந்து ரயன், சௌந்தர்யா, அப்புறம் இன்னும் ஒருத்தர் யாரு ஜாக்லின் நிப்பாங்க. இவங்க 3 பேரு. இன்னும் ஒருத்தர் யாருன்னு எனக்கு இப்ப டக்குன்னு மறந்து போச்சு. சோ இவங்க எல்லாம் வந்து நிப்பாங்க, அவங்களா நிப்பாங்க. முத்துவுக்கு வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சரி, ராணவ், நான் வந்து உனக்காக நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முத்துவுக்கு அவங்க 2 பேரும் வந்து நிப்பாங்க. அதன் பிறகு வந்து இவங்க இந்த பக்கம் யாரு விஷாலுக்கு யாருன்னா அன்ஷிதா, ஜெஃப்ரி, ரஞ்சித், அருண், இவங்க எல்லாருமே விஷாலுக்காக போய் நின்னுடுவாங்க. ஓகேங்களா? இப்ப இப்படி நின்னதுக்கு அப்புறம் அப்ப ஒரு நல்ல கேம் ட்விஸ்டா என்ன பண்ணுவாங்க, ஜாக்லின் தான் போய் முத்துக்கிட்ட கேட்பாங்க, வெயிட் தான் தூக்கிட்டு போகணுமா, யார் யாருக்கு நிக்கணும் விளையாடணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப வெயிட் தான் வந்து அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு போது முத்து ஒரு ஐடியா கொடுப்பாரு. நீ ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் விட்டு வந்துரு, நீ முதல்ல வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் வந்து அடுத்த 2 பேரை விடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாருன்னு வச்சுக்கோங்களேன். சொல்லிட்டே இருக்கும்பொழுது இவங்க தள்ளிட்டு போவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து முத்துவால இவங்க ஜாக்லின் வந்து நிதானமா போயிருவாங்க பவித்ராவை கொண்டு போய் விடுறப்ப. ஆனா அதுக்குள்ளேயே விஷால் கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவாரு. இப்ப என்ன தாற்பயம் என்னன்னா, ஜாக்லின் வந்து 300 kgsக்கு மேல வந்து கொண்டு போய் விட்டுருப்பாங்க. 360 என்னவோ விஷால் எடுத்துட்டு போய் விட்டுருப்பாரு. இந்த இடத்துல யார் செஞ்ச மூவ் அப்படிங்கறத அது வந்து முத்து செய்த மூவ், முத்து செய்த மூவ், ராணவ் செய்த மூவ், மஞ்சரி செய்த மூவ், 3மே. ஃபர்ஸ்ட் ராணவ் செய்த மூவ் சொல்லிடலாம். ஒருத்தருக்கு நான் கூட நிப்பேன், நீ நிக்கிறியாப்பா அப்படின்னு கேட்டப்ப நான் உங்களுக்கு நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் கிட்ட ராணவ் சொன்னார். ஜாக்லின் அதை சொல்லுவாங்க, டே நீ எனக்கு வந்து நிக்கிறேன்னு சொன்னதுனால தான்டா நான் நீ எனக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நான் அப்படி முடிவே பண்ணலையே. யாரு? ராணவ். நான் அப்படி முடிவே பண்ணல, நான் அங்க வந்துதான் நான் யாருக்கிட்ட நிக்கணும்னே நான் முடிவு பண்ணேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு நேரலை பார்த்த யாரும் ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, முன்னாடியே போய் ராணவ் வந்து சொல்லிடுவாரு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. விஷால் கிட்ட போய் சொல்லிடுவாரு. பட் ஆனா இங்க ப்ராமிஸ் பண்ணிருப்பாரு. அதேதான். ஆனா என்ன ப்ராமிஸ் பண்ண, முத்துக்குன்னு சொல்லிட்டு நின்னுட்டு அதுக்கப்புறம் மாத்திரலாம்ன்றதா அவரோட பிளான். கடைசியில முத்து விளையாடவே இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஜாக்லினுக்கு வந்து நிக்க, ஏன்னா முத்து வந்து வாண்டடாவே வந்து வண்டியில ஏறணும்னு முடிவு பண்றாரு. ஆமா அவரு அது ஏற்கனவே நீங்க சொல்லியிருந்தா ஒரு ஓட்டு பேங்க் வந்து கண்டினியூஸா வந்துகிட்டே இருந்தா அது கடைசியில வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவன் வந்து வாரம் வாரம் நம்ம பக்கமே நிக்க வைக்கணும்ன்றதுக்காக தான் அந்த வேலையை அவர் பண்ணிட்டு இருக்காரு. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது தப்பு கிடையாது. பட் இவங்க வந்து ஒரு வாட்டியாவது கேப்டன்ஷிப்புக்கு போகணும் அப்படின்றது அவங்களுடைய ஆசை. இப்ப இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ராணவ மூவ் சொல்லிட்டேன், அவர் ஏமாத்திட்டாரு. நிக்கிறேன்னு சொன்னவர் கடைசியில போயிட்டு நான் வந்து விஷால் பக்கம் தான் போவேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டாரு. ரைட். நான் ஒரு விஷயம் இந்த இடத்துல ஒன்று சொல்றேன்.
ஒருத்தவங்களுக்கு நிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்பிக்கையை கொடுத்துட்டு தயவு செய்து துரோகம் பண்ணாதீங்க, கழுத்தை இருக்காதீங்க. இது வந்து என்னன்னா ஒரு கிளவரான மூவ், ஆனா அதுல மாற்றமே கிடையாது. பட் பேசிக்கலா நீங்க வாழ்க்கையில எல்லா இடத்துக்குமே சரி. ஒரு நாள் வந்து ஒரு ஃப்ரெண்டு என்ன சொன்னாரு, எனக்கு பவுண்டில் வந்து நான் இங்கே எனக்கு பணம் கொடுங்க, எனக்கு வேணும். உனக்கு வந்து நான் வந்து இந்தியாவில் வந்து நான் வந்து பணம் அனுப்பிச்சிடுறேன், உங்களுக்கு வேண்டவங்க கூட நான் அனுப்பிச்சிடுறேன், எனக்கு வந்து கொஞ்சம் பவுண்டில் பணம் வேணும், இங்கே திடீர்னு கொஞ்சம் பணம் கட்டணும்னு ஒரு நண்பர் சொன்னார். நான் நைட் அவர்கிட்ட சொன்னேன், இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு இருக்கு இல்லைன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னா கரெக்டாக ரிமைண்டர் வச்சு கரெக்டாக சொல்லிட்டேன். இல்லைங்க என்னால் முடியாது, ஏன்னா ஏற்கனவே நாங்கள் வந்து ஒரு பணம் அனுப்பிச்சது போய் லாக்கில் இருக்குது, எங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ யாரும் நம்ம மூக்க கடிச்சிக்க போகிறதில்ல. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விஷயத்த சொல்லவே மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பக்கம் நம்பிக்கிட்டே இருப்போம். அந்த ஹோப்பை தயவு செய்து கொடுக்காதீங்க. இது ஒன்று. ரீசெண்ட் டேஸ்ல அட்லியை வந்து இந்த கபில் சிபில்னு ஒருத்தன் அந்த இதுல வடக்குல வந்து அந்த கபில் சர்மாவா யாரோ ஒருத்தன் நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கான். அவன் வந்து அந்த கலரை வச்சு ஏதோ பண்ணி அதுக்கு ஏதோ கொஞ்சம் வைரல் ஆகிட்டு இருந்தா. அதுல ஒரு வீடியோ நான் ஒன்று ரீல்ஸ் பார்த்தேன். அப்போ வந்து அட்லி சொன்ன அந்த ஐடியா, அட்லி சொன்ன அந்த சின்ன கதை நல்லா இருந்தது. அதாவது ஒருத்தன் வந்து குளிர்ல நழுகிட்டு இருந்தான். அப்போ வந்து ஒரு ஃபேமிலி மேன் என்ன பண்றான், வீட்டு வாசல்ல இருக்கிறவன குளிர், நான் வீட்டுல போய் உனக்கு வந்து போர் வெட்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி உள்ளார போவான். உள்ளார போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேலைகள், ஒய்ஃபு பிரச்சனை, குழந்தைங்க, அது இதெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு தூங்கிடுவான். காலையில தான் அவனுக்கு தெரியும், ஐயோ நம்மளுக்கு ஒருத்தன் வந்து அவன் குளிர்ல நடுங்களுக்கு வந்து ஒரு ஜெர்கின் கொடுக்குறோன்னு சொன்னமே அப்படின்னு சொல்லி காலையில தான் ஞாபகத்து வரும். காலையில ஞாபகத்து வந்தமே அவன் ஓடி போய் வெளியில பார்த்தா அவன் செத்து கிடப்பான். அப்ப ஒருத்தவன் 6 மணிக்கு உள்ளார போகும்போது உனக்கு வந்து ஜெர்கின் எடுத்து வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பான். 9 மணி 10 மணி 11 மணி 12 மணின்னு அந்த கடும் குளிர்ல அந்த ஜெர்கின் எடுத்து வந்து கொடுப்பான். ஏன்னா வந்து அந்த நீடுக்கு தான் வெயிட்டிங். அதே மாதிரி கதவு தட்டி கேட்கற அளவுக்கான ஆளும் அவன் கிடையாது. நீங்க ஆனா யாரோ ஒரு வழிபோக்கனாவே இருந்துட்டு போட்டுமே, உதவி செய்யறேன்னு சொல்லி நீங்க மறந்து போயிட்டீங்க, அவன் செத்து போயிட்டான். அப்ப அட்லி என்ன சொல்றாப்லன்னா, தயவு செய்து இப்படியான நம்பிக்கையை நீங்க இந்த சிஸ்டத்துல இருந்து நான் சொல்றேன், என் அனுபவத்துல இப்படியான நம்பிக்கையை யாருக்கும் கொடுக்காதீங்க. வரனா வரல, தட்ஸ் இட். ஸோ இந்த மாதிரியான ஆட்களை நீங்க ஒருவேளை நீங்க உங்க வாழ்க்கையில சந்திச்சீங்கன்னா தயவு தாட்சணியம் பார்க்காம நகர்த்தி வச்சிருங்க. சவுண்டு மாதிரியான ஆட்கள் உங்க நட்பு வட்டத்தில் இருந்தாங்கன்னா தயவு தாட்சணியம் பார்க்காம நகர்த்தி வச்சிருங்க. அவங்களால வந்து உங்களுக்கு ஆஸ்கார் அவார்டே கூட கிடைச்சிட்டு போட்டுங்க, அவ்வளவுதான். எனக்கு வேணாம்னு சொல்லணும்னாலாம் அதை வந்து கீழே போட்டு மிதிப்பேன். ஒரு படத்துல கவுண்டர் சொல்லுவாரு, காட்டுறதால கவுண்டர் அந்த மாதிரி அப்பேற்பட்ட எதுவும் எனக்கு தேவையில்லைன்னு. ஓகே, so this is it. அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலி. ஓகேவா? சோ இதன் பிறகு வந்து என்ன அப்படின்னா அடுத்த யாரோட ப்ளே அப்படின்னும்போது மஞ்சரியோட ப்ளே நான் இங்க சொல்வேன். இப்ப ஜாக்லினுக்காக இன்னொருத்தர் நின்னவர் வந்து தீபக்ங்க. தீபக் கூட வருவார். சோ இப்ப அடுத்து வந்து தீபக் வந்து கேப்டன் ஆகணும்னு சொல்லிட்டே வருவார். ஜாக்லின் வந்து கேப்டன் ஆகணும்னு தான் நான் நிக்கிறேன் அப்படின்ட்டு. இந்த இடத்துல எனக்கு 2 விஷயம். அடுத்து மஞ்சரியோட கேம் சொல்லிட்டு முத்துக்கு வரேன். மஞ்சரியோட கேம் பிளே என்னன்னா, விஷாலுக்காக வந்து நான் போறேன்னு வாங்க ஃபர்ஸ்ட் அவங்க யாருங்க, ஏன்னா ராணவ் வந்து இவங்களுக்காக வர போறாருன்னு உடனே தான் வெயிட் கம்மியா இருக்கும் அப்படிங்கறதுக்காக விஷாலுக்காக போறேன்னு வாங்க ஃபர்ஸ்ட். அப்ப வந்து ஜாக்லினுக்கு கூடிருன்றதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் ராணவ் வந்து நான் வரலன்னு சொன்ன அடுத்த செகண்ட் மஞ்சரி வந்து அந்த வண்டியில நீ கொண்டு போய் விடு, இன்னும் அடிக்கல, நீ கொண்டு போய் என்ன விடு வந்து ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுவாங்க. அட பாவீங்களா இப்படி ஒரு கழுத்து இருப்பாடா அப்படின்ட்டு வச்சுக்காங்களேன். அதுல வந்து கொண்டு போய் மஞ்சரி வந்து நின்னது அந்த இடத்துல வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. தூக்கி இல்ல நான் அப்ப உனக்கு நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு வந்து ஏறினது ரொம்ப நல்லா இருந்தது. இதுல வந்து மஞ்சரியோட கேம் பிளே சூப்பர். அடுத்து முத்துவுடைய கேம் பிளே என்ன அப்படின்னா, நீங்க அவரு வந்து வரவே வேணாம், நீங்க எப்படி இருந்தாலும் தோத்துற போறீங்க. ஆனா ஒருவேளை நீங்க 2 பேர் ராணவையும் மஞ்சரி நீங்க கூட்டு போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப விஷாலுக்கு வெயிட் கம்மியா இருந்திருக்கும். அப்போ ஒருவேளை ஜாக்லின் வந்து அவங்க வந்து எனக்கு டைம் அப்ப வந்து ஜாக்லின் வந்து வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. ஒரு வெயிட்ட கால்குலேட் பண்ணி பார்த்தா 2 பேர் வந்து இவர் கொண்டு போய் டக்குன்னு கொண்டு போய் விட்டுறது, அதுவும் முதல்ல இவர் நின்றா ராணவ் ஏறன்னு சொல்லியிருந்தாரு ஜெயிச்சிருப்பாங்க. அவருடைய கிளவர் மூவ்னே அது வச்சலாம் கூட, அதுவும் வந்து பெரிய துரோகமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா அங்கே இந்த தீபக் வந்து சொல்றாரு, தீபக் வந்து நான் வந்து ஜாக்லின் வந்து ஜெயிக்கணும்ன்றதுக்காக நான் இந்த பக்கம் நிக்கிறேன்ட்டு. அப்ப முத்து வந்து இவங்க 2 பேரும் கை பிடிச்சிக்கிட்டுலாம் போயிட்டுலாம் இருக்கும்போது அந்த விஷயங்கள் அது சரியில்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? ரைட். கேட்டா வந்து நான் நடுநிலையா விளையாடுறேன் நிரூபிக்கிறதுக்காக முத்து செஞ்சாலும் கூட, ஆனா பச்சையா தானே விளையாடுறாங்க. விஷால் வந்து பச்சையா தானே விளையாடிட்டு இருக்காரு. விஷால் அருண் எல்லாருமே பச்சையா தானே விளையாடிட்டு இருக்காங்க. அப்புறம் என்னன்றதா இங்க கேள்வி. எஸ், ஓகேவா? சோ இந்த விஷயத்தை இவங்க 3 பேருமே இன்னைக்கு
செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால ஜாக்லினுடைய அந்த அது பேர் என்ன சொல்றது, கேப்டன்சி பறி போயிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நடுவுல கேப்டன் முத்துவும் ஏதோ கேட்க போவார் ஜாக்லின் கிட்ட, அவங்க காதலே வாங்க மாட்டாங்க, அவங்க ஓடுறதுலே இருப்பாங்க. சோ இதுல வந்து அப்ப முத்து வந்து அவருடைய கேம் பிளே விளக்குவார். ஏய் நான் வந்து எனக்கு நான் வரணும்ன்றது இல்ல, நான் 2 பேரை விட்டாலும் நான் தோக்க தான் போறேன், நான் தோத்துருவேன்னு தெரிஞ்சனால நான் பின் வாங்கிட்டேன், எனக்கு யாருமே வேணாம், நீங்க போய்க்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து மஞ்சரி இல்ல தீபக் சொல்வார் அந்த இடத்துல, நீங்க கரெக்டா சொன்னீங்க, டேய் நீ 2 பேரை எடுத்துட்டு போயிருந்தா கூட அவ ஜெயிச்சிருந்திருக்கல, அந்த வெயிட் கம்மியா இருந்திருக்கும்ல அப்படிங்கறதுதான். பட் இது முத்துக்கு தெரியும்னு சொன்னா நான் அதை ஒத்துக்க மாட்டேன், பிகாஸ் ஹி இஸ் வெரி கிளவர். அது எல்லாமே தெரியும்னு வச்சுக்காங்க அவருக்கு, அதுதான் மேட்டர். இதுல ஒரு சாரர் எப்படி வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஜாக்கி நீங்க சொல்றதா முத்துவுக்கு வந்து ஜாக்லின் ஓரளவுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அவங்களுக்கும் அந்த ஓட்டு வங்கி இருந்துகிட்டே இருக்கணுங்கிறதையும், தனக்கு ஒரு ஸ்ட்ராங் போட்டியாளர் வேணுங்கிற மாதிரி அது முத்துவோட சப்போர்ட்டர்ஸ் பேசுறதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனா வந்து அந்த பொண்ணு அப்படி பார்த்தா அந்த பொண்ணு நின்று இருக்குமே, அந்த பொண்ணுக்கு வந்து 1 வாரமாவது ஆகணும்னு, அதுக்கு 11 வாரம் ஆயிடுச்சுங்க அந்த பொண்ணு பண்ணிட்டு தான் இருக்கீங்க, அது 1 வாரமாவது அந்த இடத்துல நிக்கணும்னு அது ஆசைப்பட்டுச்சு, வேற ஒன்றும் கிடையாது. அதனாலதான் இந்த 2 பெயர்களை நான் குறிப்பிட்டு சொல்றது மிக முக்கியமாக ராணவ் அண்ட் விஷயங்கள். முத்து மாதிரியான ஆட்கள் கூட தான் இருப்பாங்க, ஆனா நம்ம ஜெயிக்க கூடாதுன்றதையும் இருப்பாங்க. அது ஓப்பன் அப்பா ப்ரூன் அப்பா அவர் சொல்லிட்டாரு, பிரச்சனை கிடையாது. இல்ல ஜாக்லின் இந்த மாதிரி இடத்துல நீ நின்னா நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா இது ஒரு மூவ், ஆக்சுவலி கேம் படி இது மூவ். ஆனா ராணுவ மாதிரியான துரோகம் இல்லை என்பதுதான் இங்க நம்ம சொல்ல விஷயம். ராணுவ மாதிரியான துரோகம் கிடையாது, தட்ஸ் ஆல். ஏன்னா 3 பேருமே அந்த கேட்டகரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் விஷாலும் சரி, அவரு வந்து அப்படிதான். இப்ப எனக்கு வந்து விஷால் ஜெயிச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, ஜாக்லின் ஜெயிச்சாலும் பிரச்சனை இல்லைன்ற மோடுக்கு வந்து முத்து வந்து சரியா. இப்ப அடுத்ததாக வந்து யாரு அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா, அடுத்த ஒரு பிளே என்ன அப்படின்னா, இங்க வருவாங்க, கப்பு கொடுப்பாங்க, தலையில கிரீடம் வைப்பாங்க, இவர் காலில் விழுவாரு, அமரன் சார் அப்படின்ற மாதிரி, இந்த கேப்டன் சார் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஏதோ வந்து சல்யூட் அடிப்பாரு. மஞ்சரியோட ரியாக்ஷன் அப்ப பாக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா இவர் கேப்டன் ஆயிட்டு பிரிப்பார், டீம்ல பிரிப்பாரு. உங்களை வந்து 4 பேரா நான் பிரிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் டீம், அப்படி கிளீனிங் டீம் இதெல்லாம் பிரிக்கும் பொழுது சூப்பரான ஒரு மூவ் என்ன பண்ணுவாரு. உண்மையிலே விஷாலோட மூவ் சூப்பர் மூவ், அது ஜாக்கி சொல்லிட்டே இருந்தாங்க எழுதும் போதே. என்னுடைய அசிஸ்டண்டா கேப்டன் அசிஸ்டண்டா மஞ்சரி நான் செலக்ட் பண்றேன் அப்படின்னு உடனே மஞ்சரி எழுந்து அடுத்த செகண்ட் சொல்லுவாங்க, கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா. அது என்ன அப்படின்னா, என்னுடைய கருத்து சுதந்திரத்தை நான் எழுத்தே பேச முடியாது அந்த இடத்துல, என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுங்க, அதுக்கப்புறம் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு. உடனே இவர் வந்து சொல்லுவார், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் என்னங்க, என்ன வேணா இருக்கும், போன கேப்டன் ஷிப்ல நீங்க இருந்தீங்கல்ல, ஏதோ மேஜரா ஏதோ இருந்தீங்கல்ல, அந்த மாதிரிங்களா அப்படின்னா, இல்லங்க ஒரு கேப்டனுக்கு ஏத்த மாதிரி அது மாறும். நான் இல்ல, எனக்கு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தெளிவா இல்ல, கத்தி எடுத்து குத்துறது தான் வேலை. அதேதான், கத்தி எடுத்து அந்த இன்ட்ரோல குத்தணும்ன்றதுக்காக அது கை பரபரக்குது, நீ எப்ப மிஸ்டேக் பண்ணுவோம், ஐ அம் வெயிட்டிங் ஃபார் தட் அப்படினா மஞ்சரியோட மூவா இருந்தது. அது வந்து ஜாக்லின் சொல்லுவாங்க, இட்ஸ் a very good move அப்படினுட்டு ஜாக்லின் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. யார் பேசிட்டு இருப்பாங்கன்னா, ஜாக்லின், எனக்கு தெரிஞ்சு ரயன், முத்து, இவங்க தீபக் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ஜாக்லின் சாப்பிட்டு சொல்லுவாங்க, ஏய் அது விஷாலோட மூவ் சரியான மூவ் அது அப்படின்னு போது மஞ்சரி சொல்லுவாங்க, மஞ்சரி வந்து அந்த மூவ் நான் பண்ணுவேன் நீங்க எதிர்பார்க்கல, நான் பின்வாங்குவேன் நீங்க எதிர்பார்க்கல அப்படின்னு போது அப்பதான் ஜாக்லின் சொல்லுவாங்க, அழகா எடுத்து உன்னை ஒரு இடத்துல வச்சா நீ கேள்வியே கேட்க மாட்ட அப்படின்னு நினைச்சாப்ல அப்படின்னு, அதுக்காக தான் நான் மாறினேனே அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மஞ்சரி வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, நான் நிராகரிப்பேன் நீங்க எதிர்பார்க்கல அப்படின்றது, அடிக்கிறதே இவங்க தான், இவங்களை நம்ம பக்கத்துல வச்சுக்குவோம் அப்படின்றதான் வந்து ஜாக்லின் ஒரு வார்த்தையாவே சொல்லுவாங்க. இதன் பிறகுதான் அந்த பொம்மை வந்து கோல்டன் ரூல் வந்து கண்டிப்பா லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணணும், இதான் ஃபர்ஸ்ட் கோல்டன் ரூல். செகண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும் சேனலை. ஓகேவா, 3வது ரூல் வந்து ஆட்ஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் 3 கோல்டன் ரூல். ஸோ ஃபர்ஸ்ட் ரூலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணாதவங்க கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. ஓகே, அதே மாதிரி நம்மளுக்காக வந்து லைக்கை கேட்டுக்கிட்டே இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி மண்பு. ஏன்னா அவங்க வந்து டக்குன்னு கமெண்ட்டை மட்டும் போடாமல் லைக்கை போட்டுக்கிட்டே இருங்க அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு நல்லைச்சுமை வந்து 236 வாட்சிங், 102 லைக், less than 50% லைக் டுடே அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. அப்புறம் பிரியாவிலேருந்து இலங்கேஸ்வரன், நம்ம தருண் விக்னேஷ், ஸோ இவங்க எல்லாருமே வந்து லைக் போட சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறோம். ரைட், இப்போ வந்து இன்னொரு பாயிண்ட், ஆக்சுவலி வாட் இஸ் த பாயிண்ட் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த பொம்மை வந்து இருக்கும், 3 குத்து அதில் குத்துவோம். இதுல வந்து வேற கலாய்ச்சிட்டு வேற இருப்பாங்க, பொம்மை எதிராக ஒரு தப்பு பண்ணும்போது ஒரு ட்ரெஸ் ஆகணும்டா அப்படிலாம் வந்து கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல கவனிச்சு பாத்தீங்கன்னா சௌந்தர்யா ஃபுல்லாவே இந்த பக்கம் மூவ் ஆயிட்டாங்க. அது அந்த மூவ்மெண்டா அதுல தெரியுது.
அவங்கள சொல்லியிருப்பாங்க போல இருக்கு கூப்பிட்டு, அம்மா மெடிக்கல் ரூம்ல அம்மா உனக்கு தான் வந்து க்ளோஸ் ரியாக்ஷன்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க, நீ வந்து விஜய் விஷாலோட கொஞ்சம் இருமா அப்படின்னு சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி தான் இருந்தது. அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, சொன்னா வெளியில வந்து இந்த மாதிரி உழைடுவாங்கன்றதுக்காக. நீங்க சொல்றது புரியுது, நீங்க சும்மா ஜாலியா சொல்றீங்க, எனக்கு புரியுது. ஆனா விஜேஎஸ் உடைய டாக்கிங் அவங்க ரொம்ப சீரியஸா எடுத்துறாங்க. ஜெனி ஃப்ரம் ஸ்ரீலங்கா சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம், ஒரு ஷார்ட்ஸ் அதுதான் போட்டிருக்கோம். அதாவது அவர் சொன்னதை வேத வாக்கா எடுத்துக்கிட்டு அவங்க வந்து ஓஹோ, ஆனா இவங்க தான் இவ்வளவு நாளும் ஜாக்லின் கூட சுத்திட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜாக்லின் பிரச்சனைகள்லாம் வந்து போய் நின்றுக்கிட்டு இப்போ சண்டை போட்டுக்கிட்டு அப்படிலாம் இருந்தாங்க. ஜாக்லின் கூப்பிடல, ஆக்சுவலி ஜாக்லின் கூட இருந்தாங்க, 2 பேரும் போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்போ அவங்க பிரியணும்னு, ஐயோ பிரியறது தப்பே கிடையாது. இது நம்ம இவரு ஜெஃப்ரி போனார்ல, கரெக்ட், தட்ஸ் ஆல், அது கரெக்ட், அதுன்ற எனக்கு தெரிஞ்சு அது கரெக்ட். ஆனா நீங்க இந்த மாதிரியான அதுவும் வந்து அந்த வார்த்தைகள் என்ன வந்து குழியில தள்ளிட்ட, என்ன வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பொருளை குழிய தள்ளிட்டு என்னத்துக்கு சகிச்சுக்கிட்டு ஒரு உறவுல நீங்க நீடிக்கணும் அப்படின்றதுதான். அதுதான் அவங்க இன்னைக்கு சொன்னாங்க. எனக்கு உண்மையிலேயே அந்த 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 மாறுற அந்த முகம் மாறுற விஷயங்கள் இருக்குல்ல, அது ரொம்ப கொடுமையானது. ஸோ இது முடியும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து நாமினேஷன்ஸ் யார் 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 யாரை நாமினேட் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில். ஸோ இந்த வாட்டி வந்து டைரக்ட் நாமினேஷன். பிக் பாஸ் வந்து சொல்லவே சொல்லிடுவாரு டைரக்ட் நாமினேஷனு. அதனால வந்து இவரு அவர் பேர் என்ன சொல்றது, விஜய் விஷாலை நாமினேட் பண்ணக்கூடாது, நீங்க பாஸ் வாங்கின ஒரு பேர் என்ன நம்ம ஜெஃப்ரியை நீங்க நாமினேட் பண்ணக்கூடாதுன்றவாங்க. ஃபர்ஸ்ட் மஞ்சரி வருவாங்க, மஞ்சரி வந்து அருணை வந்து நாமினேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க தான் அருணை நாமினேட் பண்றது. அதாவது எல்லாத்தையுமே ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிறாப்ல. அவருடைய கேம் வந்து என்ன அப்படின்னா வந்து எல்லாரையும் வந்து அந்த அந்த மாதிரியான ஒரு கேம் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது, இந்த மாதிரி பர்சனலா வச்சுக்கிட்டு. அது மாதிரி ஒரு தடவையும் வந்து எப்பயோ நடந்த விஷயங்களை எடுத்துட்டு வருவார் தெரியுங்களா, அந்த பேகேஜ் வந்து எடுத்துட்டு வந்துட்டே தான் வந்து இருக்காரு கேம்ல. சோ அந்த காரணமாக அருணை நான் நாமினேட் பண்றேன் அப்படின்னு அருணை நாமினேட் பண்ணுவாங்க. அடுத்து அன்ஷிதாவை நாமினேட் பண்ணுவாங்க. அன்ஷிதாவையும் அதான் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இது அருணுக்கு சொன்ன அதே காரணங்கள் தான். அந்த பர்சனல் பேகேஜை மட்டும் எடுத்துட்டு வர மாட்டாங்க. ஆனா எல்லாத்தையுமே இவங்களும் வந்து ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிறாங்க. ஒரு கேம்ல செய்யற விஷயங்களை கூட பர்சனலா எடுத்துட்டு வந்து பர்சனலா பேசுறாங்க. அந்த காரணத்தினால அன்ஷிதா, இது வந்து மஞ்சரியுடைய விஷயம். அதன் பிறகு பவித்ரா வருவாங்க. ரஞ்சித்தை தான் சொல்லுவாங்க, ஒரு கேப்டனா ஒண்ணுமே செய்யல அவரு. ஒரு கேப்டனா அவர்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. அந்த எதிர்பார்ப்புகள் எதையுமே ப்ரூவ் பண்ணல போன வாட்டி. அந்த காரணத்திற்காக நான் வந்து அவரை விளையாடல. அந்த காரணத்திற்காக அவரையும் இதை நாமளே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் என்ன, தீபக் அதுக்கு ஓப்பனாக சொல்லுவாங்க, அவர் நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்க மாட்டேன்றாரு, அந்த காரணத்துக்காக அவரை நான் நாமினேட் பண்ணலான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா. அடுத்து தீபக் வருவாப்ல, தீபக் ரஞ்சித் தான் சொல்லுவாரு. அவரு வந்து அதான் சொல்லுவாரு, அதாவது விளையாட்டே இல்ல, அண்ணன் விளையாடவே இல்ல, ஒரு 70 நாள்லயாவது வந்து கேப்டன்ஷிப் கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் பயங்கரமா வருவாரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. பட் அதுலயும் அவர் வந்து சோபிக்கல. அந்த காரணத்திற்காக ரஞ்சித். ஓகேவா. பவித்ரா என்ன சொல்லுவார் அப்படின்னா, ரொம்ப ஒரு மாதிரி லத்தாஜிக்கா இருக்காங்க, ரொம்ப சோம்பேறியா ஒரு மாதிரி, இப்போ ஓலாமே எழுந்திருக்கலாமே பண்ணலாமே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒண்ணுமே வந்து கேம் வந்து வெளிப்படலை அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காகவும் பயங்கர அந்த என்ன சொல்றது எப்படியே இதுவா பேசல அப்படின்றதுக்காக அவர் வந்து நாமினேட் பண்ணிடுவாரு நம்ம தீபக். அடுத்து அன்ஷிதாவும் ரஞ்சித்தை தான் சொல்லுவாங்க. இன்னுமே வந்து அவர் வந்து எந்த ஒரு எமோஷனுமே வந்து வெளிப்படுத்தவே மாட்டேங்கிறாரு. உங்களுக்கு கோபம் வருது, அந்த இடத்துல உங்களுக்கு கோபம் வருது, ஆனா அதை ஏன் ஹோல்டு பண்றீங்க, அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்றதுனால நான் உங்களை வந்து நாமினேட் பண்றேன் அப்படிங்கிறதையும். அதன் பிறகு வந்து அவங்க வந்து ஒரு செகண்ட் ஜேகே அதன் பிறகு அவங்க வந்து பவித்ராவே தான் அவங்களும் நாமினேட் பண்ணுவாங்க. சுத்தமா வந்து அந்த தைரியமா அவங்க வந்து பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக பவித்ராவையும். ரஞ்சித் வருவாப்புல, ரஞ்சித்தும் பவித்ராவை தான் சொல்லுவாரு. அதாவது வந்து அவங்க வந்து மத்தவங்க அளவுக்கு வந்து அவங்க இன்னுமே வந்து ஒரு மிளிரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நாமினேட் பண்ணுவாப்ல. அன்ஷிதா வந்து என்னன்னா ஒரு மாதிரி பாட்டுங்கிற பார்ட்டிசிபேஷனே கிடையாது, ரொம்ப கம்மியா இருக்கு அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன். போக போக வந்து அவங்க தெரியவே இல்லை கேம்குள்ளார அப்படிங்கிற விஷயத்திற்காக அவங்கள நாமினேட் பண்ணுவாங்க. அதன் பிறகு வந்து அருண் வருவாப்ல. அருண் வந்து ஜாக்லின் தான், அது தெரிஞ்சதுதான். ஜாக்லின் வந்துட்டு அவர் என்ன சொல்லுவாருன்னா, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வந்து கேமே பாதிக்குது, மத்தவங்களுடைய கேமை பாதிக்குதுன்னு. உதாரணத்திற்கு என்ன சொல்லுவாரு, ஜெஃப்ரி அப்படின்னு. அந்த பக்கம் போயிட்டார்ல. அதான் இப்ப எனக்கு தெரியல, ஒருவேளை நான் ஜெஃப்ரியா இருந்தா நான் என்ன சொல்றேன், நான் இண்டிவிஜுவல் பிளேயர் வரும், என் கேம் அவங்க கேம் பாதிக்கல, நான் அதனாலதான் வெளில வந்துட்டேன், எனக்கு அது தெரியும், அதனால என்ன காரணமா சொல்லாதீங்கன்னா சொல்லுவோம்ல. அது சொன்னா திரும்ப வந்து பேச ஆரம்பிச்சாருன்னா அது வந்து ஒரு 5 எபிசோட் போயிடுமான்றதுக்காக கூட சொல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க சொல்றது அதாவது இவ்வளவு நாள் நீங்க அங்க தின்னீங்கல்ல, மடியில படுத்துட்டு இருந்தீங்கல்ல,
நீங்க வந்து இது போட்டுட்டு இருக்கும்போது அழுதாங்கல்ல, அதுக்காகவாவது நீங்க இல்ல சொல்லிருக்கலாம். நான் எப்படி சொல்றேன்னா ஜாக்கி, எப்பவுமே நீங்க அவங்களுக்காக நீங்க சொல்ல வேண்டாம், செல்ஃப்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை உணர்த்துக்கிறதுக்காவது சொல்லுங்க. உங்களுக்கு சொல்ல முடியாதுன்னா கூட இப்படியாவது சொல்லியிருக்கலாம். நீங்க எந்த பொருள் வேணாலும் லவ் வெளிப்படுத்தலாங்க, ஒரு கன்சர்னை வெளிப்படுத்தலாங்க, அது எதோ விதமா வேணாலும் நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். ஆனா செஞ்சிருக்கலாம். ஆனா அவங்க செய்யறதுக்கான அதுதான் எனக்கு எப்பயுமே அந்த 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 வேல்யூஸை வந்து நீங்க விட்டு கொடுக்குறீங்கல்ல, அது அது வேல்யூஸ் விட்டு கொடுக்கறதோட பிரச்சனை இல்லை. அவங்களாலதான் உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை நீங்க வாழ்க்கையில சந்திச்சிருப்பீங்க. அவங்களாலதான் நீங்க வந்து படாதபாடு பட்டிருப்பீங்க, எல்லாரும் துன்பங்களும் அடைஞ்சிருப்பீங்க. கடைசியில யார் கூட இருந்தாலும் அவனை தூக்கி போட்டு ஒண்ணுமே இல்லாதவங்களை வந்து தூக்கி வச்சு கொண்டாடும் போது தான் அது ரொம்ப கொடுமையான நிகழ்வா இருக்கும். அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. இப்ப இங்க இது சவுண்ட் வரும்போது நான் கண்டிப்பா சொல்றேன். சரியா? சோ அதன் பிறகு வந்து என்ன அப்படின்னா, அடுத்து வந்து இந்த ஜாக்லின் சொல்லுவார் இல்லையா அவரு, அதுக்கப்புறம் முத்துக்குமரன் அவர் வந்து ரொம்ப ஓவர் கான்பிடென்ட் ஆயிட்டாப்ல. அதாவது கான்பிடன்ஸ் இருந்தது, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், பட் இப்போ வந்து அது ரொம்ப ஓவர் கான்பிடன்ஸா போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு வந்து அவர் முத்துக்குமரனை நாமினேட் பண்ணுவாரு. அடுத்ததுதான் சௌந்தர்யா. ரஞ்சித்தை சொல்லுவாங்க, அவங்களும் வந்து அந்த கோவத்தை காட்ட மாட்டேங்கிறாரு அப்படிங்கறதையும், ஒரு கம்பேக் மோட் அவர்கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஆனா அவர் வரவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி ரஞ்சித். பட் ஆனா இந்த அடுத்த இந்த கன்னிங் பீப்புளுக்கு வந்து என்னன்னா அந்த பதட்டம் ஒன்று இருக்கும். அதாவது இந்த நீங்க நேர்ல நீங்க இந்த 1 மணி நேரத்துல ரொம்ப கம்மியா காமிச்சாங்க. அந்த 22 மினிட்ஸ் வீடியோ அதை நான் ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தேன். அடுத்த பேர் அந்த ஜாக்லின்னு சொல்றதுக்கு அவ்வளவு தயக்கங்கள். இவ்வளவு தயக்கமா எல்லாம் நீங்க அங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றாங்க. முழுக்க நடந்ததுக்கு அப்புறம் எதுக்கு முக்காடு, உங்க கதை என்னன்னு வெளியில தெரிஞ்சு போச்சு. நீங்க வந்து விஷால் கிட்ட போய் நீங்க சொல்லும் போது நீங்க யாரும் புரிஞ்சு, அதை விட கொடுமை, அதுதான் ரொம்ப கொடுமை. அப்ப நீங்க வந்து ஜாக்லின் சொல்லுவாங்க, அடுத்ததான் நான் சவுண்ட் அது ஜாக்லின் சொல்றேன் அப்படின்னு சவுண்ட் சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து பீப்புளை வந்து ஹோல்டு பண்ணி, ஏற்கனவே குழியில் விழுந்தது மழையில் விழுந்ததுலாம் சொன்னீங்க, ரைட்டு. இப்போ என்னன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ஹோல்டு பண்ணி அவங்க சொல்கிறத தான் கேட்கணுன்ற மாதிரியே அதை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு எதிராக பேசினா அவங்க தப்பாக நினச்சிக்குவாங்களோன்றதுக்காகவே நம்ம நிறைய விஷயங்களை சொல்லாமலே இருந்தது. இதை யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு கதையா யாராவது சொல்லுவாங்களா? இல்ல இது கூட நீங்க சொல்லுங்க ஜாக்கி. நான் என்ன சொல்றேன்னா, இதை வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்கு வந்து அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்னால நான் ஹோல்ட் ஆயிட்டேன், அதெல்லாம் கூட சொல்லுங்க. ஆனா அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதுதான் அங்க கொடுமை. ஜாக்லின் அவங்களுக்காக நாங்க நிக்கலன்னா அவங்க கோவப்படுவாங்க, டாமினேட் பண்ணுவாங்க, அவங்களை எங்களை டாமினேட் பண்றாங்க. நண்பர்களே, இந்த மாதிரி நான் நிறைய ஆட்கள் நான் பார்த்துருக்கேன். துரோகங்களால் வழிந்தது, துரோகங்களால் நிறைந்தது என் வாழ்க்கை. ஓகே, நான் அதை இவ்வளவுதானா நீ அப்படின்னு நகர்ந்து போறது, மறந்து போறதுமே நான் இவ்வளவு தூரம் வந்ததுக்கான மிக முக்கிய காரணங்கள் ஒன்று நான் பார்க்குறேன். ஒன்றும் இல்லை, நான் பொதுவாக மற்றவங்களுடைய உதாரணங்களை நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் என் அன்பை அப்படியே கொட்டுவேன். அது என் கூட பழகின அத்தனை பேருமே தெரியும். ஆனால் நிறைய இடத்துல வந்து நம்மளை தூக்கி போட்டுட்டு அவங்களால தான் பிரச்சனைலாம் உருவாக்கி இருக்கிற ஆட்களுக்காகவே வந்து நிறைய பிரச்சனை சந்திச்சவங்க கடைசியில் வந்து கொண்டாடப்படுவாங்க. நம்ம வந்து இந்த சவுக்கு மரம் கிரகப்பிரசம் பண்ணி சவுக்கு மரம் கை மாதிரி போட்டு எல்லாம் ரெடி பண்ணி பெயிண்ட்லாம் அடிச்சு தூக்கி போடுற மாதிரி சவுக்கு மரம் மாதிரி நம்ம தூக்கி போட்டுறாங்க. திடீர்னு அந்த வாழை மரத்துக்கு வந்து கொண்டாடி மகிழ்வார்கள். கிரகப்பிரசத்துக்கு எங்கேருந்து வாழை மரம் வந்து என்ட்ரன்ஸில் வந்து ஜொலிச்சிட்டு இருக்கோம், பெயிண்ட் அடிக்கிறதுலேருந்து இருக்கிற சவுக்கு மரத்தை வந்து தூக்கி ஓரம் போட்டுருவாங்க, அது ஒரு ஓரமாக கிடக்கும் அப்படின்னு நாகேஷ் வந்து ஒரு இதில் சொல்லுவார். இந்த அனுபவத்தை சொல்லுவார். உதாரணத்துக்கு இந்த இடத்துல, ஏன்னா வசவசன அதே பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நான் சொல்கிறேன், எங்கள் தாத்தா வந்து எங்கள் அம்மா ஜெயலட்சுமியோடைய அம்மா, அவங்க தான் சத்யா பாட்டி. அவங்க தான் வந்து முதல் சம்சாரம் எங்கள் தாத்தாவுக்கு. அடுத்ததாக இன்னொரு, அதாவது சத்யாவுடைய தங்கச்சி இன்னொரு பாட்டி இருக்காங்க, லட்சுமி பாட்டின்னு. அவங்க வந்து இவர் வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு. அவங்க நல்லா சமைப்பாங்கன்றது அப்படி ஏதோ ஒரு கதை. அக்காவை கல்யாணம் பண்ணிட்டு தங்கச்சியும் கல்யாணம் பண்ணிட்டாரு. இப்போ அக்கா வந்து அவங்க வீட்டுக்கு எதிர்க்கே உட்காந்து சமைச்சிட்டு இருக்காங்க. இவருக்கு காண்டாவது, பயங்கரமான சண்டைகள்லாம் வருது. பொண்ணை தனியாக கூப்பிட்டு போகிறாங்க, தெரு ஜாக்கெட் துணி விற்கிறாங்க. எங்கள் அம்மாவை படிக்க வைக்கிறாங்க பியூசி. எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. கல்யாணத்துக்கு நீ வரலன்னா தலை தனியாக போடுன்னு போய் எங்கள் பாட்டி சொன்னதுமே பாதப்பூச்சிக்கு வந்து நின்ட்டாரு. ஏன்னா தனியாக வளர்ற ஒரு பொம்பளை அப்படின்னும் போது யோசிச்சு பாருங்க, நிறைய பேச்சுக்கள்லாம் வரும் இல்லையா. அப்போ வந்து என் பிள்ளைக்கு வந்து அப்பா இல்லைன்னா கிடையாதுன்னு அதை நிரூபித்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ ஒரு சொத்து பிரச்சனை. இப்போ அந்த சொத்து பிரச்சனைக்கு எங்கள் தாத்தா வந்து எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வந்து ஒரு கேஸ் நடத்துறதுக்காக எங்கள் அம்மா வந்து அப்பாவை கொடுக்கணுன்னு எங்கள் அப்பாட்ட சொல்லி பணத்தை வாங்கி கொடுப்பாங்க. ஒரு வாட்டியும் வருவார்,
காசு வாங்கின்னு போவார். என் கண்ணால் நான் பார்த்துருக்கேன். அந்த கேஸில் அவங்க ஜெயிச்சாங்க. அந்த இடத்துல ஒரு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்க. அப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு புடவை கூட எடுத்து வைக்கல அப்படின்னு எங்கள் அம்மா வந்து தனியாக வருத்தப்பட்டதை நான் பார்த்தேன். கடைசியில் எங்கள் தாத்தா வந்து காலெல்லாம் ரொம்ப மோசமாக இறந்து போனார். அதை நான் இங்கே சொல்ல விரும்பல. சொல்கிற காரணம் என்னென்னா, எங்கள் அம்மா மனசு உடஞ்சி அழுதாங்க. 10 பைசா கூட கொடுக்காதவங்களாம் இன்னைக்கு வந்து காசு வந்துட்டுன்னு வந்து சுற்றிக்கிட்டாங்க. அந்த இடத்துல தான் நீங்கள் நிற்கணும்னு சொல்கிறேன். உங்களுக்கு யார் நின்னாங்க, உனக்கு யார் சுற்றி பண்ணாங்க அப்படின்றது அங்கே நிற்கணும். 10 பைசாவுக்கு வந்து பிரயோஜனமே இல்லாதவங்க, எதுவுமே செய்யாதவங்களை வந்து கொண்டாடப்படுறாங்க, கொண்டாடுறதுக்கான மரியாதையை அவங்க கொடுக்குறாங்க. இவ்வளவு வந்து வாங்கி அந்த பணம் திரும்பி கூட கொடுத்தது கிடையாது. ஆனால் என்னை ட்ரீட் பண்ணுற விதம் பாருடா அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து ஒரு 10 பைசா கூட எங்களுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டே இல்லை. எங்கள் அக்கா தங்கச்சி யாருமே சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த விஷயங்கள், இந்த மாதிரியான மனிதர்களை நாங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் எங்கள் வாழ்க்கையில். அதாவது எப்படின்னா, உயிரை பணையம் வச்சுலாம் நிறைய பேர் உதவி செஞ்சுருக்கோம். உயிரை பணையம் வச்சுதே சென்னை வெள்ளத்தில் நிறைய பேருக்கு உதவியெல்லாம் செஞ்சுருக்கோம். அப்போ வந்து அதை வந்து என்ன சொல்கிறது, அதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு விரும்பலை, அவ்வளோதான். ஏன்னா அந்த மாதிரியான துரோகங்களை நான் நிறைய சந்திச்சிருக்கேன்னு வச்சுக்காங்களேன். அதுதான் அப்படியே கட் பண்ணி தூக்கி எட்டனை ஊற்றிடணும். நீங்கள் அங்கே பாவம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அதுக்கப்புறம் நிம்மதியாகவே இருக்காது. ஏன்னா அவங்க எப்படி இருந்தாலும் திரும்ப இன்னொரு வாட்டி பேக் ஸ்டாப்பிங் பண்ணுவாங்க. அவங்க ஏங்க ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு, அப்புறம் எதுக்கு நீங்கள் அவங்கள வச்சுக்கிட்டு இருக்கணும்னு கேட்குறேன். இது இந்த தேல் கொட்டும் இயல்புடையது, அந்த கடமையெல்லாம் கிடையாது. அந்த கடமையெல்லாம் இதெல்லாம் நான் நினைச்சவன். நான் நிறைய படிச்சு தேல் கொட்டும், அதாவது ஒரு ஞானி வந்து போயிட்டு இருந்தாராம், தேல் வந்து தண்ணியில் ஊந்துருச்சான், ஜென்துறவி. அப்ப அந்த தேலை வந்து தண்ணியில தத்தளிச்சிட்டு இருக்கு தேலு. அப்ப இவர் என்ன பண்றாரு, தேலை எடுத்து தண்ணியில இருந்து எடுத்து ஆத்துல தத்தளிச்சிருக்கிற தண்ணியில எடுத்து கீழே கரைக்க விடுறதுக்கு ட்ரை பண்ணும்போது கொட்டுது தேல். அப்ப வழிப்பக்கம் ஒருத்தன் சொன்னானா, ஏன் சாமி நீ வந்து அறிவு மயிர் இருக்க, உனக்கு அதுதான் உன்னை கொட்டுதே, அப்புறம் நான் மயிறு திரும்ப அதை எடுத்து கரையில் விட்டுட்டு இருக்க, லூசு போட அப்படின்னு இருக்கான். அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, தம்பி இங்க வா அப்படின்ட்டு. தேல் கொட்டும் இயல்புடையது, நான் மனுஷன் காப்பாற்றுற இயல்புடுவேன். என் மனுஷன்னா நான் காப்பாற்றியே ஆகணும், அது கொட்டினாலும் பரவாயில்ல காப்பாற்றணும், மொத்தமாக எங்காவது கொட்டு வாங்கிங்க கடை அப்படின்னு போட்டானா. அந்த கதை மாரிலாம் இங்கே வேலைக்கு ஆகாதுன்னு சொல்ல வரேன். இல்லை, அது நீங்கள் தேலுக்கு கூட சொல்லிடலாங்க. ஆனால் 6 அறிவு உங்கள் கூடவே இருக்கிறவங்களுக்கு அதை பண்ணணும்னா கரெக்ட். எனக்கு தேல் நீங்கள் சொல்றது லாஜிக்கலான பாயிண்ட். அது வந்து 5 அறிவு 4 அறிவு அது எதுக்கு வருதுன்னு தெரியாது. ஆமாம், நீங்கள் அடிக்க போறீங்களான்னு தெரியாது. அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் வச்சதுனால கூட கொட்டும். அது இவன் வந்து தண்ணியில் இருக்கிறத எடுத்து போட்டு மெதிக்க போகிற பொழுது நம்மள சாவடிச்சிட போல பொழுது அப்படின்னு கூட நினைச்சுவோம். பட் மனிதர்கள் அப்படியானவர்கள் அல்ல. அவங்களுக்கு அவ்வளவு தெரியும். ஆமா, அவங்களுக்கு உங்களை மாதிரி வந்து நல்லாவே யோசிக்க தெரியும். அவங்களுக்காக எல்லாரோடையுமே யோசிக்கவும் தெரியும் பொழுது அந்த இடத்துல அதை செய்யாதீங்க. ஓகேவா? அதன் பிறகு வந்து சௌந்தர்யா வந்து முத்துக்குமரன் நாமினேட் பண்ணுவார். ஜாக்கி ஓகே, முத்துக்குமரன் என்னன்னு சொல்லி நாமினேட் பண்ணுவார். பொலைட்லி அண்ட் அப்படியே போட்டு உடைக்கிறது, அதாவது காயப்படுத்தாம கட்டி சொருவுறதுன்னு இருக்குல்ல, முத்து சரியா செஞ்சு. அது அவர் சொன்னதே தான். அவர் ஹோஸ்ட் சொன்னதே எடுத்துட்டு வந்து இங்க சொல்லி டபக்குன்னு குத்திடுவாருன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது என்னன்னா 2 விஷயம் வச்சிட்டு இருக்காங்க அவங்க இந்த வீட்டுல. ஒன்னும் ஒரு மாதிரி ஆக்ஷன் மோட்ல இருக்காங்க, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கியூட் மோட்ல இருக்காங்க. இந்த 2த்தையும் வச்சுக்கிட்டு அவங்க அழகா பிளே பண்றாங்க. எங்க வந்து சேஃபா இருக்கணுமோ அங்க சேஃபா பிளே பண்ணிடுறாங்க. பாவம் காட்டுற முகத்துக்கு பாவம் காட்டிடுறாங்க, சிரிக்கிற வைக்கிற முகத்துக்கு சிரிக்க காமிச்சிடுறாங்க, அப்பப்ப இப்படி பண்ணிடுறாங்க அப்படின்னு பண்ணிடுறாங்க. இதுலயே ஒரு கதையை ஒட்டி 70 நாள் வந்துட்டாங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? அதன் பிறகு வந்து அவரு அருணை வந்து நாமினேட் பண்ணுவாப்ல. அருணை நாமினேட் பண்றதுக்கும் வந்து இதேதான். எதையுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க கூடிய ஒரு அருண் வர இங்க பாருங்களேன், அதுதான் கொடுமை. அருண் நீங்க ஒரு ஓட்டு தானே அப்படின்னு. ஆமா அப்படின்னு. அப்ப அருணை நாமினேட் பண்ற பிக் பாஸ். ஏன்னா அது வந்து உச்சபட்ச கோவத்தை ஏற்படுத்துங்க. அதாவது தேரை எடுத்து தெருவில் விடுறத சொல்லிட்டு செய்யறது. அது இன்னுமே எப்படி தெரியுமா ஜாக்கி, என்ன நீ சொன்னல, நான் உன்னை எதுவுமே பண்ணல, இப்ப நான் உன்கிட்ட வந்து கத்தல அழுகல, உன்னை எதுவுமே நான் பண்ணல, ஆனா உனக்கு வலிக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்றேன், ஒரு ஓட்டு தானே, அப்ப நான் அருணை நாமினேட் பண்றேன் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அருணுக்கான விஷயமா வந்து அக்செப்டன்ஸே இல்லை அவருக்கு அப்படிங்கறத. எனக்கு தெரிஞ்ச அதே விஷயத்தான் வந்து மஞ்சரி சொல்லல. மஞ்சரி வந்து பர்சனல் பேக்கேஜ் வச்சுக்கிட்டு விளையாடுறான்னு மாதிரி, இவர் வந்து எதையுமே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களே இல்லை அப்படிங்கறதுக்காகவும் அவரை நான் நாமினேட் பண்றேன்
அப்படின்னு சொல்லி அவரை நாமினேட் பண்ணுவாப்ல. ரயன் வந்து தீபகை நாமினேட் பண்ணுவார். அதே காரணங்கள் தான், ரொம்ப நாளாக வந்து நாமினேஷனில் வரவே இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக அவர் வந்து ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு வரட்டும் அப்படிங்கிறதையும். மஞ்சரியை சொல்வார், ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட். இன்னுமே நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா மஞ்சரியோட ஒரு உட்காந்து பேசுறாங்க, தீபக் எல்லாரும் 4 பேரும் உட்காந்து பேசுறாங்க. இததான் வந்து ஜாக்லின் வருத்தப்பட்டு சொல்லுவாங்க. இப்ப நீ மஞ்சரியை சொன்னலடா, ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட், அவங்க வந்து என்னுடைய கேமுக்கு ஒரு த்ரெட்டா இருப்பாங்க, அந்த காரணத்திற்காக நான் அவங்கள நாமினேட் பண்றேன் அப்படிங்கறத வந்து சொல்றல்ல, அந்த மாதிரி என்ன சொல்லிருக்கலாமே அப்படின்றதான் ஜாக்லினோட வருத்தமே. அதுதான் கைண்டான விஷயம். ஒரு ஸ்மார்ட்டான பிளேயர் இருந்தா எனக்கு வந்து தொல்லை கொடுக்கும், அதனால நகர்த்துறேன் அப்படின்னு போயிருக்கலாம். இல்ல அவங்க வந்து முன்கோபமா இருக்கிறாங்கன்னு கூட சொல்லி, முன்கோபம் அதிகமா இருக்குன்னு கூட சொல்லு. ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் அங்க எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கு வந்து காரண காரியங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறது கொடுமானா. அதுக்கப்புறம் வந்து ரயனை வந்து ராணவ நாமினேட் பண்ணுவாப்ல. அவரை வந்து நாமினேட் பண்ணி அவருக்கு வந்து ரொம்ப நாளாவே அமைதியா இருக்காராம், அந்த ஒரு காரணத்திற்காக அவருக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக நான் நாமினேட் பண்றேன் அப்படின்னு. முத்துக்குமரனை வந்து என்ன அப்படின்னா, அவரும் வந்து ரொம்ப நாளா வந்து அப்படியே அமைதியாயிட்டாராம். ஃபர்ஸ்ட் விளையாடிட்டு இருந்தவர் இப்ப அமைதியா இருக்காரு, அந்த காரணத்திற்காக வந்து நான் நாமினேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாப்ல. ஜெஃப்ரி சௌந்தர்யாவை சொல்லுவாங்க. எல்லாரையுமே அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் மூலமாகவும் பாடி லாங்குவேஜ் மூலமாகவும் ஹர்ட் பண்றாங்க, அந்த காரணத்திற்காக நான் வந்து சௌந்தர்யாவை நாமினேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி அவங்கள சொல்லுவாரு. அண்ட் அதன் பிறகு வந்து மஞ்சரியை சொல்லுவாப்ல. ரொம்ப வந்து அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிற மாதிரி இருக்கு, ரொம்பவே வந்து ஒரு பாசி கைண்ட் ஆஃப் கேரக்டர்ல அவங்க இருக்காங்க, அந்த காரணத்திற்காக மஞ்சரி அப்படின்னு சொல்லுவாரு. அதன் பிறகு வந்து விஷால் ரயனை தான் சொல்லுவாரு. ரயன் வந்து டாஸ்க்ல எல்லாம் நல்லா விளையாடுறாப்ல, அதுக்கப்புறம் அதை தவிர்த்து அவரை எங்கேயுமே நம்ம வந்து பார்க்க முடியல அப்படிங்கிறதையும். மஞ்சரி வந்து அவங்களுடைய இதனால வந்து முத்துவுடைய கேம் வந்து நிறைய இடங்கள்ல வந்து ஸ்பாயில் ஆகுது, அவங்க வந்து முத்துவுடைய கேமை ஸ்பாயில் பண்றாங்க அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி அவர் வந்து சொல்லுவாப்ல. ஜாக்லின் தான் கடைசி, அவரும் வந்து சூப்பரா நாமினேட் பண்ணுவாங்க. இவர் சொன்னார்ல நண்பர்களை வைத்து அப்படிலாம் சொன்னார்ல, அதே மாதிரி அவங்க சொல்லுவாங்க, எதையுமே ஒத்துக்கிறது கிடையாது. இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவரும் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற ஒரு விஷயத்தை வச்சு அட்வான்டேஜ் எடுத்துக்காரு. உதாரணத்துக்கு ராணவ் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு. அதே மாதிரி வந்து ஒரு இமேஜ் நமக்கு எப்படி இருக்கும்னே பயந்துகிட்டு அவர் விளையாடிக்கிட்டு இருக்காரு அப்படின்வாங்க. எனக்கு உள்ள வந்து நான் நம்ம நேத்து இதை பர்சனலா தானே விஜய் சேதுபதிட்ட கேட்டோம், சரி என் இமேஜ் எப்படி சார் வெளில இருக்குன்னு, அதுக்குள்ள யாரா வந்து இதை சொன்னது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூட்ல தான் அவரை பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் ரஞ்சித்தை நாமினேட் பண்ணுவாங்க. ரஞ்சித்துக்கு முன்னாடி ஒரு சாங் ரிக்வெஸ்ட், அது ஆக்சுவலி உன்னோடு நானும் போகின்ற பாதை இது நீலாதோ தொடுவானம் போலவே கதை பேசிக்கொண்டே வா காற்றோடு போவோம் உரையாடல் தீர்ந்தாலும் உன் மௌனங்கள் போதும். ஸோ தேங்க்யூ. என் டிடி அவங்க அந்த கட்டட தமிழ்லேருந்து கேட்டாங்க, நானே ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டு கேட்டு பாடி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஓகேவா. அடுத்து அவங்க வந்து ரஞ்சித் வந்து எந்த இடத்துலயுமே தன்னுடைய ஒரு உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தாம இருக்காரு அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காகவும், அவரோட கேம் பிளே எங்கேயுமே தெரியல அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவும் ரஞ்சித்தை நாமினேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய நாமினேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் தான் இருப்பார். மற்றவங்க எல்லாருமே ஒரு 2 ஓட்டு 3 ஓட்டுல இருந்தாலும் அந்த வீடே ஒரு ஆளை நாமினேட் பண்ணதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ரஞ்சித்தா தான் இருக்கும். எப்பவும் போல விஷால் ரஞ்சித் நாமினேட் பண்ணல, ஜெஃப்ரி எனக்கு தெரிஞ்சு பண்ணலன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சவுண்ட் பண்ணாப்ல வேற யாரோ பண்ணாரு, அன்ஷிதா வேற யாரு, ஜெஃப்ரி இருங்க நான் அதை பாக்குறேன், எழுதிருக்கேன் பார்ப்போம். ஜெஃப்ரி ஒரு நிமிஷம், நானே பார்த்துட்டேன். சௌந்தர்யா அண்ட் மஞ்சரி அதான் அந்த ஒரு குரூப் வந்து அவங்கள நாமினேட் பண்ண ஒரு கால்குலேட்டிவா நாமினேட் பண்றாங்கன்னா கூட இவங்க எப்படி இருந்தாலும் அவரை பண்ண போறது இல்ல ரஞ்சித்தை. சோ இவங்க ரஞ்சித்தை நாமினேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஜாக்லினுடைய வருத்தமே என்னன்னா, இங்க அழுவாங்க ஜாக்லின், அந்த கதையெல்லாம் விட்டுருவோம். நீ நாமினேட் பண்ண வேணானே சொல்ல, ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு வந்துட்டு எடுத்துன்னு வர மாட்டேன் நானே. இப்போ உன்னை நாமினேட் பண்றேன் உடனே கேட்பாரு, இப்போ நீங்க 2 பேர் இருக்கீங்க, நான் உனக்கு ஒரு ஓட்டு விழுந்திருக்கு, இன்னொரு ஒரு ஓட்டு தான் நான் தான் நாமினேட் பண்ணேன், நீ தாராளமா நாமினேட் பண்ணுவாரு. இருக்காங்க அதனால நான் நாமினேட் பண்ணேன்னு சொல்ல அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து குழியில போட்டாங்க, தயிரை ஊத்தி பச்சடி கிளண்டி அப்புறம் வாயில போட்டு தின்ட்டாங்கன்னு சொல்லாதன்றதான் ஜாக்குடைய. அதுக்கு ரயன் சொன்ன பதில் ரொம்ப நாள் இப்ப தெரிஞ்சுக்கிட்டல, இனிமேவாவது நகரு அந்த இடத்தை வந்து நீ எப்படி
ரியாக்ட் பண்ணணுமோ அதை மாதிரி ரியாக்ட் பண்ணு அப்படின்றத வந்து ஒரு சொல்லி கொடுப்பாரு. உண்மையிலேங்க இதை ஒரு தடவை சொன்னா புரியாது. நான் ஓப்பனா சொல்றேன், இது நம்ம வந்து நிறைய தடவை அடிபட்டிருப்போம், நம்ம நல்லாவே தெரியும். இப்ப நம்ம லைஃப்லயே பர்சனல் லைஃப்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இது தப்பு, இவங்க நமக்கு தப்பு பண்றாங்க அப்படின்றது ஃபர்ஸ்டே தெரிஞ்சிடும். எல்லாருக்குமே ஒரு இன்ட்யூஷன் இருக்கும், அந்த இன்ட்யூஷன்ல ஃபர்ஸ்டே தெரிஞ்சிடும் இவங்க நமக்கு தப்பு தான் பண்றாங்க, கரெக்ட் இல்லையே அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆனாலுமே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அதற்கு ஒரு சப்பகட்டு கட்டி போதும். நம்ம இல்ல ஒருவேளை தப்பா இருக்கல்லன்னா நம்ம ஏன் இப்படி புரிஞ்சுக்கணும், அவ இப்படி மாறி இருந்தான்னா நமக்கு நல்லாவே தெரியும் அடுத்த வாட்டி நம்ம போனா நம்மள அவமானப்படுத்த போறாங்கன்னு தெரிஞ்சேதான். ஆனாலும் கூட அந்த அவமானத்திற்கு நம்ம ஒரு ஒரு விஷயம் வச்சிருப்போம். எப்ப இந்த மாதிரி விஷயங்கள் வச்சிருப்போம்னா, இப்ப உதாரணத்திற்கு இப்ப என் தம்பியே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு இடத்துல என்ன அவமானப்படுத்துறான் அப்படின்னா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு 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 ரிலேஷன் அவன்னு வச்சுக்கோங்களேன். என் தம்பியை நான் இது ஒரு உதாரணத்துக்கு அவன் எடுத்துட்டு வரேன், உடனே அப்படி ஏதாவது கனெக்ட் பண்ணாதீங்க. பட் அப்போ அவனே என்னை வந்து ஏதோ ஒரு இடங்கள்ல விட்டு கொடுக்குறான், ஏதோ ஒரு இடத்துல என்னை அவமானப்படுத்துறான்னு வச்சுக்கோங்களேன். நான் ஜாக்கி கிட்ட இருக்கும்போது என்னன்னா எனக்கு அவன் தான் ஒரே ஒரு பிடித்தம் இல்லையா, என்னுடைய தம்பி எனக்கு ஒரே ஒரு ஒரு ஹோல்டில் இருக்கான் அப்படின்னா நான் டக்குன்னு என்ன செய்வேன் ஜாக்கி கிட்ட, அவன் அப்படிலாம் இல்லடா, அந்த வழி என்கிட்ட இருந்தாலும் கூட ஜாக்கி கிட்ட என்னால் விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா அவன் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹோல்டு என் சைடில். அப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னா அப்படிலாம் இல்லைடா, அவன் அன்னைக்கு ஏதோ அவன் பொண்டாட்டிக்கு அவனுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்குன்னு நினைக்கிறேன், அவன் அந்த கோத்தை என்கிட்ட காட்டியிருப்பான், அப்புறமா என்கிட்ட அவன் பேசியிருக்கவே மாட்டான். ஆனா நான் என்ன சொல்வேன், அவன் அதுக்கப்புறம் என்கிட்ட போன் பண்ணி பேசி சாரிலாம் கேட்டானே, அது அப்பவே முடிஞ்சிருச்சுடா எங்களுக்குள்ளார. ஏன்னா இதை நான் வளர்க்க விரும்பவில்லை. எந்த இடத்துல யாருக்கு, அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், எந்த இடத்துல யாருக்காக எதுக்காக விட்டு கொடுக்குறோம். இதே விஷயத்தை என் தம்பி திரும்ப 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 செஞ்சுட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அது அப்ரப்டா ஒன்னும் ஜாக்கிக்கும் தெரிஞ்சிடும், எனக்குமே வந்து அந்த இடத்துல ஒரு சுயத்தை இழந்துட்டு நம்ம வந்து போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேல விட்டு கொடுக்க முடியாதுன்னு நவுந்துரும். இது எப்பன்னா ஒரு 5 தடவை 6 தடவை அது வந்து ரொம்ப க்ளோஸா பழகினவங்கள்ட்ட அது நம்மளால விட முடியாது. ஸோ இப்போ நீங்க போய் பேசுறதுக்கான ரீசன் அதே தான், ஒரே வீட்டில் இருக்கோம், இது என்னன்னு தான் கேட்டுக்கேன் அப்படின்னு ராயன் வந்து கூட்டு வருவார் ஃபர்ஸ்ட். ஓகே, இல்ல அவங்க வரமாட்டேன்னு சொல்லுவாங்க, ஒரு வலுக்கட்டாயப்படுத்தி வருவாரு. ஏன்னா ராயனுக்கு சவுண்டோடைய இது வேணும், சவுண்ட் அவர் அப்படிதான் பாத்துக்கிறார், அதான் உண்மை. இன்னொன்னு ஜாக்லின் இப்ப முத்து பக்கம் லைட்டா போறதுனால கூட ராயன் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்றதுனால அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாரு. முக்கியமா ஜாக்லின் ராயன் வந்து பெஸ்ட் பேர், அவங்க கரெக்டா அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அது அதே மாதிரி வந்து இப்ப முத்து கூட பேசினா கூட ராயன் வந்து அதுல வந்து தப்புன்னு சொல்றாரு. ஓகே, இது ஒண்ணு. ராம்கிரண் சொன்னதுதான், ஜாக்லின் வீக்கெண்ட் ரோஸ்ட் ஆனதுக்கு 90% ரீசன் சௌந்தர்யா தான். ஆக்சுவலி சவுண்ட வந்து ஜாக்க வந்து குழியில தள்ளி இருக்காங்க, அதாவது சவுண்டு தான் ஜாக்லின் வந்து குழியில தள்ளி இருக்காங்க. ஏன்னா இவங்க எகிரி குதிச்சு அதுல 2 பேரும் போகும்போது அவங்களதான் வந்து போட்டு மாட்டுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு பாவம் என்னன்னா அவங்களுக்கு புரியல கொள்ளல அப்படின்றதுக்காக அந்த பொண்ணு கூட வந்து அவங்க போய் நிப்பாங்கன்னு வச்சுக்காங்க, அதுதான் உண்மை. ஆனா இதுல வந்து வந்த 20வது நாளோ 30வது நாளோ இதை வந்து அழுவாங்க, சவுண்ட் வந்து அழுவாங்க, அவங்க கிட்ட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து என்னால மீண்டு வர முடியல அப்படின்னு அழுவாங்க. அது காரணம்னா அவங்க அப்படி உங்களை பாத்துக்கிட்டாங்க. அதேதாங்க இன்னைக்கு கூட நீங்க நாமினேட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஷிப்லயே நாமினேட் பண்ணுங்க. ஆனா எனக்கு அவகிட்ட இருந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால என்னால நான் பல இடங்கள்ல வந்து பின்தங்கி இருக்கேனோன்னு தோணுது, அதனால நான் நாமினேட் பண்றேன்னு சொல்லுங்க, அதுதான் காரணம் ஆக்சுவலா. ஆனா நீங்க அவ என்ன நாமினேட் பண்றான்னு சொல்லுங்க, அவதான் என்ன வந்து தள்ளி விடுறா, அவதான் இழுத்து வச்சுக்கிறா, அவதான் எல்லாம் பண்ணிக்கிறா. அப்பதான் அவங்க கேட்பாங்க, ஏமா நான் ஒண்ணு கூட்டனா இல்ல நீ கூப்பிடல, ஆனா எனக்கு வந்து நீ அப்படி நினைச்சுக்கோ. ஏன்னா இப்ப இன்னைக்கு வந்து விஷாலுக்கு தான் நான் நிக்கணும்னு நினைச்சேன், ஆனா உனக்காக நீ ஏன்னா நீ தப்பா நினைச்சுக்கணும் போது அதுதான் பெரிய வழி. அதாவது யோசிச்சு பாருங்க, இன்னைய வரலையும் அருணும் புதுசா வந்த பசுபதி பசுபதின்ற பாருங்க, இந்த 3 பேருமே அவ்வளோ அப்ரப்டா இருக்காங்களே. இங்க அதை பிரிச்சு விட்டு, சரி பிரிச்சுலாம் விட்டாலும் ஓகே, எல்லாருக்குமே பிச்சுட்டு போறாங்க, அதுல இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்ப ஜாக்லின் ராயன் இருக்காங்க, ரைட். நீங்க சொல்றதே வந்து நான் நிக்க முடியாதுன்னு போயிருந்தா அந்த பொண்ணு இவ்வளவு கான்ஃபிடென்ட்டாலாம் தள்ளி வண்டி ஓட்டிருக்காதேன்ற நான் தப்பு கிடையாதுன்றேன், அதுதான் மேட்ரு. 45 நிமிடங்கள் ஆயிடுச்சு ஜாக்கி. அடுத்தது போறோம்னா நீங்க கமெண்ட்ஸ் படிச்சுட்டு வரீங்களா இல்ல அடுத்த கமெண்ட்ஸ் படிச்சிடலாம்? கமெண்ட்ஸ் படிச்சுட்டீங்களா? சரி, நீங்க அப்படியே கமெண்ட்ஸ் எடுங்க, நான் ஒரு 2 வரி மட்டும் படிக்கிறேன். அதோ போகின்றது ஆசை மேகம், மழையை கேட்டுக் கொள்ளுங்கள், இதோ கேட்கின்றது குயிலின் பாடல், இசையை கேட்டுக் கொள்ளுங்கள், இந்த பூமியே பூவனம், உங்கள் பூக்களை தேடுங்கள், இந்த வாழ்க்கை
சந்தனம் அதில் ஜீவனே ஓய்ந்ததேன். அந்த பாடல் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நிலா காய்கிறது, நேரம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லையே, இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும். சூப்பர். ஓகே, ஸோ இப்போ வந்து கமெண்ட்ஸு நீங்கள் தான் அப்படியே கமெண்ட் எடுங்க. அதற்குள்ளே நான் வந்து நீ எவ்வளோ நேரம் இருக்கீங்க நீங்கள் அப்பாயின்மெண்ட்? உங்கள் அப்பாயின்மெண்ட்டு எவ்வளோ நேரம் இருக்கு உங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்கு? சரி, எனக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு ஆக்சுவலாக எப்போ வேணால் கால் வரும். நான் கால் வந்தால் அப்படியே ஓடி போயிடுவேன் சார். அவங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, அதுதான் மேட்ரு. அதனால தான் கமெண்ட்லாம் படிக்கணும், அப்புறமேட்டா படிச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கமெண்ட்டுகளையும் வாசிப்போம். ஓகே ஓகே. சாச்சனா சவுண்டு பற்றி ஆக்டிங்னு சொல்லும்போது ஜாக் ஸ்டுட் அப் ஃபார் ஹர், பட் நவ் சவுண்ட் இஸ் பேக் ஸ்டாபிங் ஜாக் கிவிங் சில்லி ரீசன்ஸ். தேர்ட் ஆர் ஃபோர்த் வீக் சவுண்ட் நாமினேட்டட் ஜாக் வித் த சேம் ரீசன் விச் இஸ் வைரல் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அது உண்மைதான் அது ஆக்சுவலி. ஏன்னா உண்மையிலே அந்த என்ன சொல்றது, இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு பிளேவை நீங்கள் பண்ணிட்டு கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அன்னைக்கு ஜெஃப்ரி சொன்னதான் சவுண்டுக்கும் உண்மையிலே அது வந்து ரொம்ப கொடுமையாக இருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஓகேவா? ஓகே. புரியுது. ஒரே ஒரு செகண்டு. அதுக்கப்புறம் வந்து டிடன்ட் வாட்ச் த எபிசோட் பட் ஐ ஃபீல் ஜாக் டிசர்வ்ஸ் பெட்டர் அப்படின்ட்டு இந்தியன் ஃபேமிலி துபாய் அவங்களும் சொல்லியிருக்காங்க. எங்களுக்காக நிற்கிறோம் என்ற நம்பிக்கை தந்து ஏமாற்றம் அது தரும் வேதனை மிகவும் கொடுமை, அதை நான் அனுபவிக்கிறேன் வேலை தளத்தில் அப்படின்ட்டு பாமதி இது எல்லாருமே அனுபவிச்சிருக்கிறது தான். செம்மையா வருது. அதை நம்ம இது எல்லாருமே அனுபவிச்சிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு சேனல் பார்க்க ஆரம்பிக்கும் போது லைக் போட்டு தான் ஆரம்பிப்போம் அப்படின்னு அனலட்சுமி ரவிச்சந்திரன். ஸோ அதே மாதிரி இவரு நம்ம நெல்லைசிம வந்து இவரு பணம் கொடுத்தேன், 3 லட்சம் கேட்டாங்க, பணத்தை வந்து 1 லட்சம் கொடுத்தேன், இது வரையும் பேச்சே கிடையாது, 2 வேலை நல்ல வேலை 2 லட்சம் நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்ட்டு. முருகேஷ் வந்து எபிசோட் இன்னும் பார்க்கல, பட் ஹியர் டு என்ஜாய் யுவர் கலாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இலங்கேஷ் வந்து இப்பெல்லாம் வந்து விருப்ப பொத்தானை அழுத்தி வந்து பண்ணுங்க. இலங்கேஷ் தான் பயங்கரம் உடைச்சிட்டு இருப்பாரு. இலங்கேஷ் ஆமா, ஏன்னா இலங்கேஷ் பிரேக்கப்பா, ஹலோ இலங்கேஷ் பிரேக்கப்பா என்ன கேட்டார்ல. கார்த்திக் மழை வந்ததும் நரியின் சாயம் வெளுத்தது அப்படின்ட்டு, வடிவு மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம், சௌந்தர்யா அகம் அழகு இல்லை அப்படின்ட்டு பாராமணி சொல்லியிருக்காங்க. இப்போ சௌந்தர்யா நியூ கேங் ஃப்ரம் ஆயிட்டாங்க, விஷால் ராணவ் ஜெஃப்ரி அப்படின்ட்டு. இல்ல ஆனா இலங்கேஷ் பாவம் என்ன மாதிரிலாம் இல்ல, அவர் நியாயமா கமெண்ட் சவுண்ட் வந்து ஒரு கிரிப் இந்த கிரேமை வந்து லூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி அவங்க இண்டிவிஜுவலா பே பண்ணணும்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு. பட் ஜாக்லின் வந்து பியூர் ஆன் ஹர் ஃப்ரெண்ட்ஷிப். ஜாக்லின் won't யூஸ் ஃப்ரெண்ட்ஷிப் in the game அப்படின்னு இருக்காரு. கரெக்டா தான் பேசுவார். என் அளவுக்குலாம் ஒரு சப்போர்ட் முட்டுலாம் கொடுக்கவே இல்லை பாவம். இலங்கேஷ் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் இலங்கேஷ், நீங்க கரெக்டா சொல்லிருக்கீங்க. ஓகே, இல்ல ரூமர்ஸ் தான் இல்ல, அதாவது அண்ணி ஹாப்பியா இருக்கு. 2 டேஸா அவுட் ஆஃப் ஸ்டேஷன், நவ் வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஆனால் உங்க லைவ்ல கலந்து இருந்து ரொம்ப சந்தோஷம் மாதங்கி. அதன் பிறகு வந்து நான் ஒரு கமெண்ட் படிக்கும்போது டக்குன்னு ஒரு கமெண்ட் எடுத்து வச்சிருக்கீங்கன்னா. ஆமாம், ஜாக்கி வீக்கெண்ட் ரோஸ்ட் வந்து ஆனதுக்கு 90%. ஆமாம், ஓகே பாருங்க, இது நான் இங்கே படிச்சது தான் எனக்கு வருது. வாட் வில் ஐ டூ? ஜாக்ஸ் ஜஸ்ட் வாட்ச்ட் எஸ்டர்டே லைவா, ஐ ரியலி லவ் யூ. இவங்க அஃபீலா இது சொன்னது. நீங்க வந்து மென்ஷன் பண்ணீங்க விமன் வந்து ட்ரஸ்டிங் மென், பட் வந்து வை மென் ஷுட் ப்ரொடெக்ட், அந்த ஒரு ட்ரஸ்ட்டை எப்படி ஏன் வந்து மென் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொன்னீங்க இல்லையா. ட்ரூலி கனெக்ட் வித் மென் ஹூ அப்ஹோல்ட் சச் ட்ரஸ்ட். நீங்க வந்து அந்த மாதிரியான ஒரு ஆளா. நான் வந்து ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்கேன் நான் நீங்க எனக்கு அடிச்சதுக்காக. ஓகேவா? ஜெஃப்ரி டோட்டலா இந்த குரூப்பை விட்டு போயாச்சு. பட் சவுண்டுக்கு இன்னும் வந்து ஜெஃப்ரி மேல சாஃப்ட் கார்னர் இருக்கு, அதுதான் ஜாக் மேல கோவமா காட்டுறாங்க அப்படின்ட்டு தாராளமா விஜய் சரவணன் சொல்லியிருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க, நீங்க யார் கூட இருந்தாலும் நீங்க தாராளமா இருக்கலாம். ஏன் இங்க திரும்ப திரும்ப இங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்கன்றதான். உங்களுக்கு வேணாம்னா சகித்து கொண்டு ஒரு உறவை வந்து மெயின்டைன் பண்ணாதீங்க. அது ரொம்ப கேவலமா இருக்கும், ரொம்ப அசிங்கமா இருக்கும். பயந்துக்கிட்டோ சகிச்சுக்கிட்டோ கடமைக்கோ ஒரு உறவில் நீங்கள் இருந்தீங்கன்னா அது நல்லா இருக்காது. நான் இந்த இது ஒரு தனியாகவே பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது வந்து வித்யாபாலன் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. இந்த என்னவோ சொல்லுவாங்களே, ஒரு ஏதோ சொல்லுவாங்க,
இன்னும் அன்கண்டிஷனல் லவ், அந்த அன்கண்டிஷனல் லவ்வே மித்து தான். அது வந்து யூஸ் பண்ணிக்கிறது தான் அன்கண்டிஷனல் லவ். அன்கண்டிஷனல் லவ்ன்றது வந்து என் லவ் வந்து ஏத்துக்கயேன், என் லவ் நீ வச்சுக்கயேன் அப்படின்னு கெஞ்சிறது தான் அன்கண்டிஷனல் லவ். அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க நிறைய பேருன்ற. ஒரு லவ்வை கொடுக்கும்போது திரும்ப ரிட்டர்னாக கொடுத்தாதான் அது லவ். இல்லைனா அது வந்து உங்க அன்கண்டிஷனலாக நீங்க லவ் பண்றத அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். எஸ், அதனால புரிஞ்சுக்காங்க நீங்க. தட்ஸ் ஆல். அதனால தான் நான் வந்து அன்கண்டிஷனல் லவ்ன்றது ஒரு மித்து. அதை தயவுசெய்து நம்பாதீங்க. அது வந்து அடிமைத்தனத்தினுடைய உச்சம்னே நான் சொல்லுவேன். புரியுதுங்களா? நீ அன்கண்டிஷனலா ஒரு லவ் கொடுக்கும்போது நான் அதே மாதிரியான அன்கண்டிஷனல் லவ் நான் உனக்கு திருப்ப கொடுத்தாதான் அது லவ். அது இல்லைன்னா அது எப்படி லவ்வா இருக்கும்னு கேட்கறேன் நான். எப்பயுமே ஒருத்தர் வந்து பூத்திக்கிட்டே இருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து அதை பத்தி அப்படியே இதுவே இல்லாம போயிட்டே இருப்பாங்கன்னா அது எதுக்குன்னு கேட்கறேன் நான். அந்த உறவு வந்து நீடிக்கிறதுல அர்த்தமே இல்ல. அது கதைப்போமால கூட அன்கண்டிஷனல் லவ் ஆஃப் மதர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்ம கூட இந்த மாதிரி தயவு செய்து பண்ண விடாதீங்க அப்படின்னு. ஏன்னா அந்த அன்கண்டிஷனல் லவ் என்ன பண்ணீங்க, அந்த அம்மா சிலிண்டரை வச்சுக்கிட்டு மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு சப்பாத்தி சுட்டு பாருங்க. அன்கண்டிஷனல் லவ் பூர்த்தி எவ்வளவு பேர் பூத்துறா பாரு. எங்க அம்மா காரி அந்த பொம்பளை படுத்துட்டு இருக்கணும், இதுல பெட்ல படுத்துட்டு இருக்கணும். இவங்களுக்கு வந்து சப்பாத்தி சொட்டு கொடுத்தா அவங்க அன்கண்டிஷனல் உங்க பூத்திட்டு கழிஞ்சிட்டு போவானுங்களாம். அவன் வந்து மாஸ்க் வச்சுட்டு புடுங்கிட்டு இருப்பாளாம். அவன் இது எப்படி அன்கண்டிஷனல் லவ் ஆகும்? செருப்பு கட்டி அடிக்க வேணாத. ஏன்னா அறிவட்ட நாயங்களா 3 எறும்பாடுங்க இருக்கீங்க, ஒன்று ஹோட்டல் வாங்கி சொல்லுங்க, நீங்க சமைச்சு போறீங்க. அந்த அம்மாவுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சு உங்க சப்பாத்தி போடுற அன்கண்டிஷனல் லவ்வான்னு செருப்பு கட்டி அடிக்கணும். இந்த மாதிரி எருமைங்களை அன்கண்டிஷனல் சொன்னா எனக்கு கோவம் வரும்னு வச்சுக்கோங்க. நிறைய இடங்கள் அந்த அன்கண்டிஷனல் லவ் நான் பார்த்துருக்கேன், நான் உணர்ந்திருக்கேன். புரியுதா? அதுதான் அந்த அன்கண்டிஷனல் லவ் நம்மளுக்கு கொடுக்கும்போதே நாம டக்குன்னு அதை எடுத்து வந்து நம்ம திரும்ப கொடுக்கணும். நீ 10% செய்யறேன், நான் 20% செய்யறேன், நீ 30 பண்றேன், நான் 40. அதுதான் லவ்யா? ஓகே. ஸோ இதன் பிறகு வந்து ஹரி அவர்கள் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. அதாவது ஜாக்கி, இது என்னது இது அருணுடைய ஒரு தாட் ப்ராசஸ்? வாரம் ஜாக்லின் ரோஸ்ட் வாங்குறாங்க, ஒரு நாள் கூட இப்படி ஃபீல் பண்ணதில்ல. ஒரே ஒரு வாரம் ரோஸ்ட் வந்து கொடுத்ததுக்கு அவர் இன்னும் இவ்வளோ பண்றாரு, இது என்னது இது தாட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. என் பொண்ணு வந்து நான் ஒரு சின்னதா சொன்னாலே கோச்சிட்டு போயிடும். எங்க அப்பா சவுக்கு மலர்ல போட்டு மீறி மிதிச்சிருக்கான். எங்க அம்மா கரண்டி அடிச்சு ரத்தம் தெரிச்சிருக்கு. பட் அவங்க பாடி சில்வர் ஸ்பூன் ஏன் பொண்ணு, நான் அப்படி கிடையாது. நல்லா உரம் வாங்கி அடி வாங்கி வெளியில வந்தவன். இல்ல இது அதுதான் அவர் சொன்னாரு. அதுக்காக டபக்குன்னு வந்து கேம் அவுட் போறேன்னு நான் சொல்லுவாங்க யாராவது அப்படின்னாரு. அதுதான் அதுல இன்னொன்னு எல்லாத்த விட கொடுமை என்னன்னா, இந்த அருண் பண்ணதுதான் இன்னைக்கு கொடுமையிலும் கொடுமை. அது என்னன்னா, அவங்க ஏன் தெரியுமா அங்க பேசிட்டு இருக்காங்க? ஏன்னா அங்கதான் கேமரா இருக்கான். அடம் எனக்கு வாயில ஏதாவது ஏன் அந்த வீட்டுல 64 கேமரா இருக்குங்க. பாத்ரூமை தவிர மிச்சம் எந்த இடத்துல நீ வந்து பேசினாலும் கேமரா இருக்கு. பாத்ரூம் 2 பாத்ரூம்ல கேமரா கிடையாது. ட்ரெஸ் மாத்துறது ஒரு ஸ்க்ரீன் தராங்க, அங்கே கேமரா கிடையாது. அது ப்ரைவேசி, அவ்வளோதான். மற்ற எல்லா இடத்துலையும் கேமரா இருக்கு. கேட்டால் அவங்க வந்து அங்கே உட்காந்து பேசுறதுக்கு காரணமே வந்து அங்கே கேமரா இருக்கான். இதை யாராவது, அதுதான் சொல்கிறேன், இந்த இன்டெலிஜென்ட்டாக பேசுகிற மாதிரி மொக்கையாக பேசுவாங்க, முட்டாள்தனமாக பேசுவாங்களா, அதுக்கு உதாரணம் தான் அருண் இன்னைக்கு பேசணும்னு வச்சுக்கலாம். அது வந்து கேட்குறது ஒரு ஆள் வேற. அது வந்து அதை விட இன்னும் கொடுமை. அதுதான் கொடுமை. கோயிலுக்கு போனால் அங்கே 2 குடும்பம் அவுத்து போட்டு அடித்தான். அந்த மாதிரி கதை இது. இல்லை, அது ரொம்ப இதுவாக சொன்னாங்கன்னா, அவர் அழுதாரு தெரியுங்களா, சென்டர் கேமராவை பார்த்து அழுவார். அந்த மாதிரி அவர் வந்து நினச்சிக்கிட்டாரு இவங்க சென்டர் கேமராவை பார்த்து உட்காந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்வார். அதுதான் அங்கே காமெடி. ஸோ சத்யா பாட்டியை பற்றி நீங்கள் பேசுனது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. I too had my mother and father side grandparents வந்து இருந்தாங்கன்ட்டு இலங்கேஷ் சொல்லியிருந்தாங்க. இலங்கேஷ் கஷ்டப்பட்டு அவங்க எங்க அம்மாவும் சரி எங்க பாட்டியும் சரி ஒரு பெரிய நல்லபடியான ஒரு வாழ்க்கை அவங்க வாழவே இல்லைன்றதும் நிறைய கஷ்டங்களை மட்டுமே அனுபவிச்சு எங்க சத்யா பாட்டிக்கு டிவி வந்து இருந்தாங்க. எங்க பாட்டிக்கு டிவி வந்து அதை வந்து பார்த்துக்க போன எங்க அம்மாவுக்கு டிவி வந்து அவங்களும் இறந்து போனாங்கன்னு வச்சுக்காங்களேன். 42 வயசுல எங்க அம்மா இறந்து போனாங்க. அந்த வலி வந்து மிக கொடுமையானது. அது வந்து பைசாக்க இன்னைக்கு சொன்னா உதவுறதுக்கோ இல்லை புரட்டுறதுக்கோ இன்னைக்கு அவ்வளோ பணம் இருக்கு. ஆனால் அன்னைக்கு அந்த மருந்து வாங்கி கொடுக்கறதுக்கு கூட முடியாமல் 5 பசங்க, எங்கள் அப்பாவுக்கு வேலை போயாச்சு, சொன்னால் பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்ட்டு ரொம்ப பார்த்து கடைசியில் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணும்போது ஒரு பக்கம் லங்ஸே போயிடுச்சுன்ட்டு சொன்னது. அதை வந்து எங்கள் அம்மா என்கிட்ட பகிர்ந்துட்டு அழுதது. எதுவுமே இயலாமையில் வந்து நான் எங்கள் அம்மா கூட நான் வந்து ட்ராவல் பண்ண அந்த கணங்கள்லாம் என்னால் மறக்கவே முடியாது. ஸோ அதுதான். ஓகேவா? அதான் பிரியா சொல்லியிருந்தாங்க. இன்னொரு விஷயமும் வந்து முத்து அழகா சொல்லி விட்டாப்ல. இப்ப இவ்வளவு சேஃபா இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, இவங்க வந்து பாருங்க,
ரஞ்சித்துக்கு வந்து ஏற்கனவே வந்து இத்தனை ஓட்டு இருக்குன்னு தெரிஞ்சு கூட வந்து சௌந்தர்யா வந்து அடுத்து அவங்களை நாமினேட் பண்ணாங்க அப்படின்றதையும் ஒன் ஆஃப் த ரீசனா சொல்லி சௌந்தர்யாவை நாமினேட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதன் பிறகு வந்து ஹரிஹரன் விஜயன், ஜாக்கி ஐ திங்க் எனக்கு ஒரு டவுட், சவுண்ட் அண்ட் ஜாக்கு வேர் டு யூ திங்க் ரயன் ஸ்டாண்டிங் இன் த ஹோல் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அது ரெண்டு பேருமே நட்பா இருக்கும்போது அவர் நடுநிலையா நிக்கிறாரு. அவரு தான் ஃபர்ஸ்ட் சவுண்டை கூட்டு வந்து பேசி வைக்கலாம்னு இவங்க வேணாம்னு சொல்லுவாங்க. அவங்க திரும்பவும் வந்து அதை வந்து என்ன சொல்றது, நான் வரமாட்டேன் பாரு எப்ப பார்த்தாலும் இவங்க பிடிச்ச முயலுக்கு 3 காலன்ற மாதிரி இவங்க நிக்கிறாங்க. அவங்க சொன்னது நீ என்ன பண்ண வேணாம்னு சொல்லல, சொல்ற கருத்தை அவங்க விஷால்லாம் சொல்ற மாதிரியான ஒரு கருத்து தான் நீயும் சொல்லிட்டு இருக்கன்றதை அவங்க திரும்ப சொல்லுவாங்க. எனக்கு 53 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓகே, அவ்வளவுதான். செகண்ட் பார்ட் போயிடலாம் ஜாக்கி. எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே QR கோட் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது. யூகேவுக்கு வந்து மான்சோ அண்ட் இந்தியாவுக்கு வந்து HDFC இருக்குது. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க அத்தனை பேருமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட்டில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா எங்கள்கிட்ட பிஸ்னஸ் அக்கௌண்ட் கிடையாது. நிகழ்ச்சி பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இன்னும் வேறொரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி. உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.